மனமே செவிகொடு என்கின்றதான வான்மொழிகளை கேட்கும் உங்கள் யாவருக்கும் நம்மை வல்லமையினாலும் பலத்தினாலும் கிருபையினாலும் ஸ்திரப்படுத்தி பாதுகாக்கும் அன்பர் இயேசுவின் இனிய நல் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். தொடர்ந்து இவ்வொளிநாடாவை கேளுங்கள். கர்த்தர் தாமே உங்கள் யாவரும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். பரிசுத்தமும் ஜெபமும் தேவனை காணும் இரு கண்கள். நீ தேவனை துதித்தால் தேவன் உன் கவலைகளை மாற்றுவார். உன் ஆற்றல் தேவனை நோக்கி வழி நடத்தாவிட்டால் வேறெங்கோ திசை திரும்பிவிடும். பிரச்சனையை அல்ல, தேவனின் நன்மையை நினையுங்கள். இயேசுவுக்குள் வாழும் வாழ்வே இன்பமான வாழ்வாகும். பூமியில் பிறப்பது இறப்பது ஒரு முறைதான். ஏன் அது இயேசுவுக்காய் இருக்கக்கூடாது? அதிகம் பேசுபவரை விட அதிகம் துதிப்பவருக்கு பிசாசு பயப்படுவான். இருளில் வாழும் நீ முன்னடி எடுத்து வெளிச்சத்திற்கு வா. ஜனத்தோடு ஜனமாய் தேவனை பாடுவதை விட தனியாக நின்று துதித்திடுங்கள். அதன் மகிமையை என்னவென்று அறிவாய். உன் வீட்டாரை நேசிப்பதை மறந்து விடாதே, அதே சமயம் தேவனையும் இழந்து விடாதே. தானம் தர்மம் செய்யுங்கள், அதே சமயம் தனக்கும் பிள்ளைக்கும் சேமித்து வையுங்கள். கோபப்படுங்கள், ஏன் வீணாய் கோபப்படுகிறோம் என்பதை நினைத்து. தாழ்மையோடு இரு, பிசாசுக்கு முன் தாழ்ந்து போகாதே. ஜெபிக்க கற்றுக்கொள்ளுங்கள். பாவத்தை மறைப்பதால் உனக்கும் தேவனுக்கும் இடையே மதிலை எழுப்புகிறாய். ஒருவர் செய்யும் தவறை நீ நியாயம் தீர்க்காதே, பின் தேவன் எதற்கு? நிதானித்து பேசுவதே வேடன் விடும் அம்பாகும். காயப்படுத்த விரும்புகின்ற நீ அதற்கு மருந்து போட்டு உதவியும் செய். பல கோடி பணம் வேண்டுமா, அல்லது தேவனோடு ஒரு நொடி ஒரு நாள் வாழ்வது வேணுமா? பொறுமையாயிரு, ஆனால் காலம் தாமதிக்காதே. காத்திரு, பெற்றுக்கொள்ளவும் மறந்திடாதே. வார்த்தையால் அல்ல உன் சாட்சி, உன் வாழ்க்கையில். உன் பயிற்சி எதுவோ அதுவே உன் பாதையாகும். கிறிஸ்தவனே, கிறிஸ்துவை மீண்டும் காயப்படுத்தாதே. பாவம் ஓர் படுக்கை அறை. எழ முயற்சி செய், சூரியன் உதயமாகும் முன். பாவத்தை விட தீர்மானி, கிறிஸ்து வரும் முன். பரிசுத்தமும் ஜெபமும் தேவனை காணும் இரு கண்கள். பரத்திற்கு தேவை நீ, உனக்கு தேவை பரிசுத்தம். அகந்தையான உன் ஆற்றல் உன் ஆவிக்குரிய ஆரோக்கியத்தை கெடுத்துவிடும். அபிஷேகமும் அந்நிய பாஷையும் ஒழிந்து போகும். அன்பே முக்கியம் என்பார்கள். அந்த அன்பை நீ காத்துக்கொள்ள ஆவியானவரின் அபிஷேகம் அதைவிட முக்கியமே. வஞ்சகமாய் நீ சேர்த்தால் அதுவே உனக்கு நஞ்சாக மாறிவிடும். பொன்னோ பொருளோ விரும்பாதே, பொன்னான வாழ்வை இழந்திடுவாய். ஆஸ்தியை தேடி வீணாய் ஓடாதே, அபிஷேகத்தை நீ மறந்திடுவாய். லஞ்சம் வாங்காதே, தஞ்சம் பரத்தில் கிடைக்காது. கல்லை எடுக்கும் முன் உன் கையில் இருக்கும் கரையை பார். அன்பான இயேசுவை உன் அசிங்கமான வாழ்க்கையாய் அவமதிக்காதே. உபயோகி இல்லையில் உலர்ந்துவிடும். அன்பு எல்லாவற்றையும் நம்பும், ஆனால் நீ இயேசுவை நம்ப வேண்டும். உனது ஆவிக்குரிய பலன் உனது தனியறை ஜெபத்தில் தெரிந்துவிடும். உலக ஆசைகளை மறந்து வாழ கற்றுக்கொள், ஆனால் முற்றும் துறந்த துறவி என்று சொல்லாதே. சிலர் மனதை புரிந்துகொள், அதற்காய் பலர் மனதை புண்படுத்தாதே. மேகம் போன்று வரும் ஆசைகள் சில நொடிகளில் கலைந்து போகும் என்று மனிதன் சிந்திப்பதில்லையே. கவலைகளை மறக்க கண்ணீர் விடு. அன்பு என்னும் கடலில் திமிங்கலம் போன்ற ஜாதிகள். ஜெபிக்காத மனிதனும் பாவியும் நண்பர்கள். கையில் பணத்துடன் ஊழியம் செய்வதை பார்க்கணும், இருதயத்தில் பரிசுத்தத்துடன் ஊழியம் செய்வதே பாக்கியம். வாயளவில் பரிசுத்தம் என்று சொல்வதை நிறுத்தி வாழ்க்கையில் கடைப்பிடி. ஜெபம் உன்னில் நிலைக்க நீ ஜெப அறையை நோக்கி ஓடு. பரிசுத்தத்தை நீ தேடும்போது பாவம் உன்னை விட்டு விலகி ஓடும். கற்றதை விட செயலில் காட்டுவது உத்தமம். உனது தோழனிடம் செலவிடும் நேரத்தை உன் தேவனிடம் செலவிடலாமே. மற்றவரை வைத்து நீ ஓட்டுவதை விட உன்னை நீ ஓட்ட கற்றுக்கொள். ஊரார்க்கு நீ ஆலோசனை சொல்வதற்கு முன் உனக்கு ஒருவர் அறிவுரை சொல்லும்போது அதனை ஏற்றுக்கொள். நடிப்பிற்காய் இருப்பவன் உன் நண்பன் அல்ல. நீ நட்பை மறப்பதும் நல்லதல்ல. காற்றை காண முடியாது, ஆதலால் காற்றை வேண்டாம் என்று சொல்ல முடியுமா? கர்த்தரை காண முடியாது என நினைத்து அவரை வேண்டாம் என்று சொல்லாதே. காற்று இல்லா உலகம் கர்த்தர் இல்லா உலகம். அலையில்லா கடலேது, கர்த்தர் இல்லா வாழ்வேது. பரிசுத்தம் உள்ள வாழ்க்கையே பரலோகம் செல்லும் வாழ்க்கை. கடலில் உள்ளது உப்பு, கர்த்தர் இல்லாதவரிடம் உள்ளது தப்பு. பணத்திற்காய் பரிசுத்தத்தை இழந்து விடாதே. அவ்விசுவாசியை விட விசுவாசிகளாலே கிறிஸ்தவம் செல்லாமல் இருக்கின்றது. உன்னை நீயே காத்துக்கொள்ள தேவனுக்கு ஊழியம் செய். இயேசு என்று பெயரளவில் சொல்லி வாழ்வதை விட நீ இயேசுவுக்குள் வாழ்வதே உத்தமம். இயேசுவின் அபிஷேகத்தை சொல்லிட என்னையே வழியாக அமைத்து நுழைத்திடுவேன், இல்லையேல் அழிந்திடுவேன்.
என் தேசத்தில் எழுப்புதலை தாரும், இல்லையில் என்னை எடுத்துக்கொள்ளும். கோபத்தை சாபமாக வெளிப்படுத்தாதே. பாசமுள்ள தேவனை உன் வேஷத்தால் மாசுபடுத்தாதே. உனக்குள் இருக்கும் இரும்பு போன்ற ஆசைகளை வெறுத்துவிடு. அப்பொழுதுதான் நீ உயரே செல்லும்போது பூமி என்னும் காந்தம் உன்னை இழுக்காது. நண்பா, உன்மேல் மரண வாசனை வீச நீயே ஏன் வகை தேடுகின்றாய்? என்னை நான் வெறுக்கிறேன் என்று சொல்லாதே. உன்னை நீ வெறுத்தால் எப்படி அயலானை நேசிப்பாய்? மரித்த சடலத்தை கை கால் தெரியும்படி புதைத்தால் நாற்றம் கொண்டு புழுக்கள் பூத்துவிடும். உலக ஆசைகளுக்கு மரித்து சரியாக புதைக்கவில்லை ஆகில் உன் ஆவிக்குரிய வாழ்வும் நாற்றம் கொண்டு பாவமான புழுக்கள் உன்னில் பெருகிவிடும். என்னை என்பதை விட எனக்குள் இருக்கும் உலக ஆசைகளை வெறுக்கின்றேன் என்று சொல். எல்லாம் என் கைக்குள் வரவேண்டும் என்று விரும்பினால் நீ ஒருவர் கைக்குள் முதலில் அடங்குகிறு. ஒளியை காணும் முன் இருளை பற்றி அறிந்து கொள். மற்றவரை அறிந்திடும் முன் உன்னையே நீ அறிந்து கொள். உன்னிடம் இருக்கும் பணத்தை வைத்து அதற்கேற்ற பொருளை வாங்கப்பார். ₹1 வைத்துக்கொண்டு ₹100 பொருளை வாங்க ஆசைப்படாதே. விஷத்தில் எவ்வளவுதான் பாலும் தேனும் ஊற்றினாலும் அமிர்தமாய் மாறாது. நஞ்சு நஞ்சுதான். அதுபோல பாவமும் பிசாசும். தீய செயல்களை செய்வது நீதான், பிசாசல்ல. உனக்குள் இயேசு இருப்பார் என்றால் உனக்குள் இருளை நீக்கும் ஒளியான பரிசுத்தம் இருக்கும். மதுவை பருகுமுன் அதை மறந்துவிடு. வெளியிலிருந்து பார்ப்பதை விட உனக்குள் பரிசுத்தத்தை காப்பதே நலம். கர்த்தரை விட காசு பெரிதாய் மாறுகின்றது. ஆகவேதான் ஊழியத்தை ஊதியமாய் செய்கின்றாய். பரலோகம் செல்வதை உன் குறிக்கோளாக மாறட்டும். ஊழியத்திற்காய் தேவ ஊழியம் செய்யாதே. உனக்குள் இருக்கும் கொஞ்சம் குறைய ரட்சிப்பும் இழந்துடுவாய். நீயாக வாழ ஆசைப்படு. மற்றவர் பார்வைக்கு பெயரளவில் ஜெபிப்பதை விட தனி அறையில் உன்னை நீ மறைத்து ஜெபிப்பதை முக்கியம். ஊழியம் என்று சொல்லி தேவன் மீது பழி போட்டு ஓடாதே. அழைத்தார் உண்மைதான், அதனால் உன் ஜெப நேரத்தை குடும்பத்தை மறந்து விடாதே. பயிற்சி பெறாதவன் எப்படி போரில் வெல்ல முடியும்? கற்றுக்கொள்ள ஆசைப்படு, காகம் போல ஆசைப்படாதே. உலகம் உன்னை காணும் முன் உன்னை முதலில் காணும். உலகம் அறிந்த உன்னை பரலோகம் அறிந்திட நடந்து கொள். ஐம்புலன்களை அடக்க இயேசுவின் ஐங்காயங்களை பார். நாகரீகம் என்ற பெயரில் நிர்வாணத்தை வெளிப்படுத்தாதே. விதையாக சாகு, மரமாக எழுவாய். பொன்னை உருக்கினால்தான் பொருளாகும், கல்லை செதுக்கினால்தான் சிலை சிற்பமாகும். எதற்கும் உணர்ச்சி வசப்படாதே, அதற்காக உணர்ச்சியற்ற சடலமாகவும் இராதே. மாயையான உலகை நிலையாக வெல்லும் வாலிபம் உன் நல் செயல்முறைகள். உன் வாலிபத்தை மாசற்ற இயேசுவுக்காய் மகிமைப்படுத்து. பணத்தை சேர்த்து வை, ஆனால் பணத்திற்காய் வாழாதே. நல் வேலையை செய், கூலியை பெறுவாய். உனக்கென்று வேலையை போடு, உன்னையே பாதுகாப்பாய். வருவதை பெற்றுக்கொள், இருப்பதை கொடு, பெறுபவர் உன்னை வாழ்த்தட்டும். எழுப்புதல் தீயை மேலும் ஏற்றிட நீயும் விறகாக மாறிடு. சுடுவது நெருப்பாக இருக்கட்டும், உன் நாவாகி மாற்றாதே. உலகத்தில் நீ வாழ்கின்றாய், அந்த உலகம் உனக்குள் வாழ ஆசைப்படாதே. குழந்தை என்ற புதுப்பெயரில் வெளிவந்தாய், மனிதன் என்ற போர்வையில் வாழ்கின்றாய். பிணம் என்ற மறுபெயரில் உள்ளே செல்கின்றாய். எல்லாம் மாயை. மனிதனை உன் புகழுக்காய் தேவஸ்தானத்தில் வைக்காதே. காசு இருக்கும் பொழுது பொருளை வாங்கிவிடு. அதுபோல நீ இருக்கும்போதே நன்மையை செய்துவிடு. நீ எதை இழந்தாலும் இயேசுவுக்குள் வாழும் வாழ்க்கையை இழந்து விடாதே. கவலையும் கவிதையும் உன்னை தொடர வைக்காதே. உன் தூக்கம் கெட்டுப்போகும். கிடைக்கும் நேரத்தை பயனுள்ளதாய் மாற்று. குலம் கோத்திரம் பார்க்காதே, உன்னை பாதாள குழியில் தள்ளிவிடும். ஜாதி மேட்டிமை என்னும் வாகனத்தினால் செல்லாதே. பரலோகம் செல்லும் முன் பாதியில் பழுதாகிவிடும். நீ பணத்தையும் ஜாதியையும் நினைத்தால் தேவன் உன்னை நினைக்க மாட்டார். தாடியும் நீள முடியும் வைத்தவர்கள் சாது அல்ல. தாகத்தை தீர்க்கும் எல்லாம் பழரசமும் மதுவாகவும் மாறுவதல்ல. பார்த்தவுடன் பாராட்டி விடாதே, ரசித்த பிறகும் பாராட்டாமல் இராதே. கண்ணை பாதுகாக்க கண்ணாடி அணிகின்றாய். உன்னையே நீ பாதுகாக்க உனக்கு முன் இயேசு நிற்கட்டும். வார்த்தைகளை சடுதியில் உன் வாயிலிருந்து எடுத்து விடாதே. அது திரும்ப அதன் வழியாய் செல்லாது. திறமையை வெளிப்படுத்து, பெருமையை அல்ல. செயல்படுத்தும் முன் நினைத்துப்பார். ஓடும் முன் பழகிக்கொள். வாலிபத்தில் நீ செய்யும் காரியம் பயனுள்ளதாகவும் நன்மையுமாய் இருந்தால் முதுமையில் உன்னை பெருமைப்படுத்தும். உனக்கு ஆசை இல்லை என்று சொல்லாதே, வேறொரு ஆசை வேண்டாம் என்று சொல். உறவென்று உரிமையுடன் அழைக்கும் முன் யுத்தமாய் மாறி உலர்ந்து போய்விடுகிறது உன் பாவத்தால். ஈகோ என்றால் எட்ஜிங் காட் அவுட். தேவன் நம்மை விட தூரம் உள்ளார். ஜெபித்தால் சோர்ந்து போக மாட்டாய், சோர்ந்து போனால் ஜெபிக்க மாட்டாய். ஜெபித்தால் பாவத்தை ஜெயிப்பாய். இறந்த காலம் இறந்ததாக இருக்கட்டும், இருக்கின்ற காலத்தை யோசி. உன்னை ஒருவன் முட்டாள் என்றால் கவலைப்படாதே, உண்மை அவனுக்கே விளங்கிவிடும். நீ ஓர் நிலை கண்ணாடியாக இருக்கப்பார். நீ நிலைத்தால் ரசிக்கப்படுவாய்.
தவறினால் உடைந்து விடுவாய். பறவையை பார்த்து உயர பறக்க கற்றுக்கொள். அதே சமயம் ஆமையைப் போல நடக்கவும் கற்றுக்கொள். விளக்கு தீபமாகாது. மலருக்கு நிலவாக ஆசை, நிலாவிற்கு மலராக ஆசை. பிரகாசமுள்ள நில ஒளியை மெழுகுவர்த்தியால் மறைக்க முற்படாதே. துக்கம் வந்தால் அழு, சந்தோஷமானால் பாடு. இரண்டும் ஒன்றாய் வந்தால் நடனமாடு. உன் முகத்தில் கலர் கலராய் பவுடர் ஊசி நகைகள் போட்டாலும் நீ சிரிக்கும் புன்னகைக்கு சமமாகுமா? எதிர்காலத்தை யோசி. இருக்கின்ற காலத்தில் கடைபிடி, வருகின்ற காலத்தில் உபயோகப்படுத்துவாய். தலையில் முடியில்லாதவர்களே அறிவாளி, ஞானவான் என்றால் திருவள்ளுவரையும் எடிசனையும் மொட்டை தலையுடன் தான் படத்தில் பார்க்க வேண்டும். காற்று தன் இஷ்டத்தில் வீசுவது போல் உன் தரிசனத்தை கண்டபடி அலையவிடாதே. ஓட்டப்பந்தயத்தில் ஓட நினைத்தால் வெற்றி பெறுவேன் என்ற இலக்கை நோக்கி ஓடு. அநேகர் ஓடினாலும் வெற்றி ஒருவனுக்குத்தான். அது ஏன் நீயாக இருக்கக்கூடாது? பரிசுத்தமே உன் வாழ்க்கையின் முக்கிய நபராக இருக்கட்டும். குழந்தையைப் போல் வாழ கற்றுக்கொள். ஆனால் குழந்தையாயிராதே. உனக்குள் இருக்கும் இன்ஹிபிட்டன்ஸ் என்ற சுவரை தகர்த்தெறி நீ எரிந்து பிரகாசிப்பாய். ஓர் ஆற்றை கடக்க படகும் துடுப்பும் இருந்தால் போதாது, உனது கைகளும் அவசியம். மகிழ்ச்சியும் அழுகையும் வெளியில் இல்லை, உனக்குள் தான். நீ வெளிப்படுத்தினால்தான் வெளியே வரும். உன்னையே அறியாமல் இருப்பதால் தான் நீ அங்கே இங்கே நம்பி ஓடுகின்றாய். அதுபோல் தேவன் உன் இருதயத்தில் இருந்தும் அவரை மறந்து தேடுகின்றாய். எனக்காய் ஜெபியுங்கள் என்று சொல்லி ஊழியரை நோக்கி ஓடுகின்றாய். நல்லதுதான். நீ ஜெபிக்கும் இயேசுவின் நாமத்தில் தானே அவர்களும் ஜெபிக்கின்றார்கள். பரிசு பொருளை தொலைத்துவிட்டு வெறும் காகிதத்தை வைத்திருந்தால் என்ன பயன்? அதுபோல் கற்றதை மறந்துவிட்டு சொல்லியவரை ஞாபகப்படுத்தினால் என்ன லாபம்? உதாசீனமானதை உதறி தள்ளுங்கள். உற்சாகம் பொங்க ஊக்கமாய் ஜெபியுங்கள். பொய்யினால் அலங்கார போர்வை உனக்கு நீயே போர்த்து கொள்ளாதே. போர்வை ஓர் நாள் சாயம் மாறி கிழிந்து போய்விடும். கற்றதை சொல், இருப்பதை உருவாக்கு, அதிகமானதை கொடு, வளமாய் வாழ்த்து பெறுவாய். பணத்தை விட பந்தபாசத்தை நேசி. உழைப்பை உதறிவிடாதே, இதனால் உன்னையே நீ மறந்து இழந்து விடுவாய். செலவு செய், சேர்த்து வைக்கவும் மறந்து விடாதே. உனக்குள் புதைந்திருக்கும் திறமையை நீ வெளிப்படுத்தினால் அந்த திறமை உலகத்தார்க்கு உன்னை வெளிப்படுத்தும். உன்னை நீயே சமாதானப்படுத்து. அரிது என்றால் மற்றவர்களை எப்படி சமாதானப்படுத்தப் போகிறாய்? வாலிபத்தில் உன் திறமை என்னும் கோலை இழந்து விடாதே, முதுமையில் அவதிப்படுவாய். கொடுத்து பார், நீயும் பெற்றுக்கொள்வாய். ஆழப் பிறந்த நீ உன் வாழ்க்கையில் அழலாமா? சோர்ந்து போகாதே. உன் வாழ்க்கையில் சோகத்தை ஏன் சேர்த்து வைக்கின்றாய்? உலகம் என்னும் அழுக்கை உன்னிலிருந்து துடைத்து போடு. எப்பொழுதும் உனக்குள் உற்சாகம்தான். நீ வேண்டிக் கொள்ளும் நேரமெல்லாம் தேவன் உன்னை காக்கின்றார். ஆனால் மனிதன் அதை இழந்து விடுகின்றான். உன்னை நீ உற்சாகப்படுத்திக் கொள், ஊனமாக்கிக் கொள்ளாதே. பிரசங்கிகளுக்கு பிரசங்கி, ஆனால் பிரச்சனையாகிறாதே. அறிவென்னும் திறவுகோலால் உலகமென்னும் பூட்டை திற. எழுத்து என்பது பலர் படிக்கும் விளக்கின் ஒளி. உன் வார்த்தைகளை மற்றவர் முன் வெளிப்படுத்தும் முன் உனக்குள் நீயே சொல்லி கற்றுக்கொள். உன் நாவே உன்னை யார் என்று காட்டிவிடும். பாம்பு காலின் கீழ் இருந்தாலும் ஆபத்து, தலைக்கு மேல் இருந்தாலும் ஆபத்து. அதுபோலதான் பாவமும் கெட்ட நண்பனும். அதனை விட்டு தூர விலகி ஓடு. உடலுக்கு வயதுண்டு, ஆனால் உன் அறிவுக்கும் மனதுக்கும் முதுமை இல்லை. நீ சொல்லும் சாட்சியால் மக்கள் மனம் திரும்புவார்கள், உண்மைதான். ஆனால் நீ மனம் திரும்ப வேண்டும். மற்றவருக்கு உபதேசி, அதே சமயம் உன்னையும் நீ யோசி. மேதை என்று நினைத்து உன் பாதையில் செல்ல பேதையால் இழந்து விடாதே. தங்கத்தை உன் இதயத்தில் தங்க வைக்காதே. நன்றாக ஊழியம் செய்வதை விட உண்மையாய் ஊழியம் செய். மனைவியை கண்டடைகிறவன் நன்மையை கண்டடைகிறான். மனைவியை அடிப்பவன் பாவத்தை கண்டடைகிறான். யாத்திரையில் பாத்திரத்தை எடுத்துச் செல், உனக்காய் அல்ல, உதவிக்காய். திருமணம் செய், ஒரு மனமாய் வாழ்வாய். கஞ்சத்தனமாய் சேர்த்து வைக்காதே, தாராளமாகவும் செலவு செய்யாதே. வீணானதை சிந்திக்காதே, வீணாய் நிந்தனைக்குள்ளாவாய். உன் அறிவை அழிவிற்கு விற்காதே. படுத்தால் தூக்கம் வரும். தூக்கமே வாழ்வானால் வறுமையோடு சேர்ந்து சோர்வும் வரும். சிரிக்கும் முன் சற்று எதற்கு சிரிக்கின்றோம் என சிந்தி, இல்லையேல் மற்றவர்கள் உன்னை பார்த்து சிரிப்பார்கள். உன் நித்திரை சுகமாக இருக்க உன் துக்கம் நீங்க உழை. ஏதோ ஒன்று செய்கின்றோம் என்பதை விட எது செய்கின்றோம் என உணர்ந்து செய். பசியை மறக்க உணவருந்து, உன்னையே மறக்கச் செய்யும் உணவோ நஞ்சான மருந்து. காகிதத்தில் கப்பல் செய்து நீ அதில் பயணம் செய்ய விரும்பாதே. மேலானவைகளையே நாடு. அதே சமயம் உன் பாதத்தின் கீழ் உள்ள குழியையும் பார்.
உன் சரீரத்தை சந்தைக்கு கொண்டு வராதே. எதையும் விட்டுக்கொடு. உனக்கென்ற தன்மானத்தை இழந்து விடாதே. உன் யோசனை உனக்கு நல்லதுதான், அதே சமயம் மற்றவர்களின் நல்ல ஆலோசனை அதைவிட மேலானது. எழுத தெரிந்த உனக்கு மற்றவரின் கரங்கள் எதற்கு? இன்று நீ உதவி செய், நாளை நீ உலர்ந்த நாளில் உனக்கு ஊன்றுகோலாய் இருப்பார்கள். நல்லதை நினை, நன்மையை செய்ய துணிவாய். ஏழ்மையாய் வாழ்ந்தாலும் எதிரி முன் தாழ்ந்து போகாதே. எஜமானன் முன் எழுந்து நில், அது மரியாதை நிமித்தம். அவன் கடிந்து பேசும் அளவிற்கு தலைகுனியாதே, இது உன் வேலையின் நிமித்தம். காதற்ற ஊசி கடை தெருவிற்கு வராது, உண்மைதான். ஆனால் காகிதத்தில் குத்த உதவும் அல்லவா? காகிதப்பூ தண்ணீரில் நிலைக்காது. உன் காசு பணமும் உன் கண்ணீரை வெகுநாள் துடைக்காது. காசே உன் வாழ்வானால் மாசுபடிந்து விடும் உன் இதயம். உன்னை பற்றி நீ அல்ல, மற்றவர்கள் சொல்லட்டும். உன் உள்ளங்கைகளை பார், நீ எவ்வளவு வேலை செய்கின்றாய் என்பதை காட்டிவிடும். பொறுமையாயிரு, வாழ்க்கையில் வறுமையை சேர்க்காதே. வானத்தை விட வெகு தொலைவில் இருக்கின்ற பரலோக ராஜ்யம் உனக்காய் உன் சமீபத்தில் இருக்கின்றது. நீ அதில் வாழ்ந்திட புது மனிதனாய் மாறிடு. கடல் நீர் வற்றாது, பண ஆசை மனிதனுக்கு குறையாது. அளவிற்கு மேல் மீறுவதெல்லாம் வீணாய் மாறுவதுண்டு. உலகத்திற்கு அமாவாசை உண்டு, உனக்கில்லை அப்பா. கவர்ச்சியெல்லாம் நிலைப்பதில்லை, அழகும் ஓர் நாள் அசிங்கமாக மாறும். வசதி வசந்தமும் பணமும் நிலையான சந்தோஷம் தராது. பணமும் மதுவும் சில நொடி மட்டுமே. ஈரம் உள்ளவரைதான் மலரும் மணப்பதுண்டு. அதுபோல நீ உள்ளவரைதான் உனது திறமையை வெளிப்படுத்த நேரம் உண்டு. சிறகொடிந்த பறவை வானில் பறக்காதையா, கயிறறுந்த பந்தய குதிரையும் ஓரிடத்தில் நிற்காதையா. காலத்திற்கேற்ப கோலம் போடு, ஆனால் உன் காலத்தையும் நேரத்தையும் அலங்கோலமாக்கி விடாதே. விலை மாதுக்கள் உன்னிடம் அணிவடியும்படி விலை பேசுவார்கள். அவளிடம் நீ அடிமையானால் எதையும் விற்க துணிவாய். தாசியை தூசியைப் போல தட்டிவிடு. வேசிக்காய் ஏன் வேஷம் போடுகின்றாய்? அழு, உன் கண்களில் ஈரம் உள்ளவரை. முற்றும் மாறும் உன் இதயத்தின் பாரம். வருத்தப்பட்டு பயனில்லை, தீமையை அனுபவித்த பின். உன் இறப்பு கல்லறையின் கல்வெட்டுக்கு சொந்தமில்லை. கானல் நீர் சூரியன் உள்ளவரைதான். உனது ஆட்டமும் பாட்டமும் உன்னிடம் பணம் உள்ளவரைதான். எல்லாம் மாயை. விலை கொடுத்து ஏன் வீணானதை வாங்கிக் கொள்கிறாய்? 20 இளமையை இழந்தபின் அதை 40 நாடி பயனில்லை. திருமணம் செய் திருந்தியபின். வார்த்தை உள்ளவரைதான் மொழி என்று பெயர். பாதை உள்ளவரைதான் வழி என்று பொருள். நீ உள்ளவரைதான் தேவனை அறிய முடியும். எல்லாரும் எனக்கு என்பதை விட எல்லோருக்கும் நான் என்பதை நீ நினை. ஒரு மனம் உள்ளவனாயிரு. ஒரே அறையில் இருவர் படுத்தாலும் ஒன்றும் நடக்காது. உன் அருகில் பெண் இருந்தாலும் நீ யார் என்று உன்னையே மறந்து விடாதே. தொடுவாள் உன்னை, அவள் அதற்காய். நீ கெட்டுவிடாதே. மதுபானமும் விலை மாதும் சில நொடி மயக்கம் தரும் மருந்து. இரண்டையும் தொடாதே, மயங்கி விடுவாய். தேகத்தை விட்டு உயிர் பிரியும் முன் தாகம் தீர்க்கும் இயேசுவண்டை ஓடிவா. மனைவியை நேசி, வேசியை அல்ல. வீழ்ந்து விடாதே. கடல் ஆழத்தில் நீந்த பழகுவதற்கு முன் மூழ்கி விடுவாய். அதுபோல தவறான காரியத்திலும் பயிற்சிக்கு பின் முயற்சி செய். காசு இருக்கும் வரைதான் உன்னிடம் தாசியும் வேஷம் கலையாமல் இருப்பாள். பனி போல் உன் பணம் கரைந்தபின் மேகம் போல் அவள் மனம் கரைந்துவிடும். தூரம் நின்று பார் மாதுவையும் நெருப்பையும். தீமையை தொடாதே, தொட்டால் தொடர்ந்து உன்னை பற்றிக்கொள். நிர்வாணத்தைக் கண்டு உன் நிதானத்தை இழந்து விடாதே. ருசியான எதையும் அளவிற்கு மீறி புசித்து விடாதே. நீ இழக்க உலகில் எதை கொண்டு வந்தாய்? தேவனை துதி, ஆசீர்வதிக்கப்படுவாய். ஜெபி, கனம் பெறுவாய். கறந்த பால் மீண்டும் மடியில் செல்லாது. திரும்பி வந்த பாதையை திரும்பிப்பார். திரும்ப அதன் வழியாய் சென்று விடாதே. சந்தேகம் வேண்டாம், சந்தோஷத்தை இழப்பாய். புருஷனுக்கு எலும்பாய் இரு, முள்ளாய் மாறாது. கனவென்னும் வாகனத்தில் பயணம் செய்யும் ஒருவனை பாதையில் நிறுத்திவிடாதே. ஒருவனுக்கு புத்தி சொல், குற்றப்படுத்தாதே. நண்பனை கடிந்து கொள், காயப்படுத்தாதே. மறந்ததை பட்டியல் போடாதே, உன்னிடம் இருப்பதை பார். பெருமையும் பொறாமையும் வாழ்வை அழிக்கும் உயிர்கொல்லி. ஒருவனை குற்றம் காணும் நீ உன்னை ஒருவன் குற்றம் பிடிப்பான் என்பதை மறவாதே. எண்ணெயுடன் தண்ணீரை இணைத்து வாழ்பவரை ஒரு நாள் பிரித்து காட்டிவிடும். குருவிற்கு பயிற்சி கொடுக்க முற்படாதே. உடலுக்கு நோய் உண்டு, உயிருக்கல்ல. ஆனாலும் நீ உயிரில் குணப்படு.
உதவாத பொருளும் ஒரு நாள் உதவும். ஆகையால் எதையும் உதாசீனப்படுத்தாதே. நிம்மதியை தேடும் நீ ஏன் குழியில் விடுகின்றாய்? நல்ல நண்பனின் நட்பு ஒரு நாள் நலிந்து போவது உண்மைதான். படிக்கத் தெரியாத உனக்கு கையில் புத்தகம் எதற்கு? ஏன் வீண் பெருமை? உனது பெயர் உடலுக்கா அல்லது உயிருக்கா? உலகத்திற்கு பயப்படாதே, உன் தேவனுக்கு பயப்படு. கருவறையும் கழிவறையும் இருள்தான், ஆனால் இரண்டும் வித்தியாசமானவைகள். அதிகாலை எழுவாள் ஆவியின் கனிவான பெண். பெருமையும் பொறாமையும் உன் ஆவிக்குரிய முதுகெலும்பை உடைத்துவிடும். சிறைக்கூண்டில் இருக்கும் பறவையை கண்டு சிரிக்காதே. ஓர் நாள் கடலில் பயணம் செய்ய கப்பலை வாங்க வேண்டுமா என்ன? எல்லோரிடமும் கனி உண்டு, ஆனால் ஆவியின் கனி அல்ல. கண்கள் இரண்டானால் பார்வை ஒன்றுதானே? உன் சுத்த இதயமே உன்னை சந்தோஷிப்பிக்கும். நல்வினை உன்னை உயர்த்தும், தீமையோ ஓர் நாள் தள்ளிவிடும். இருப்பவனுக்கல்ல, இல்லாதவனுக்கு உதவிடு. நன்மைக்கின்றி பாவத்திற்கு பங்காளியாகாது. உன் வீட்டில் அல்லாமல் வேறொருவன் வீட்டில் நீ உறங்கினால் அது உனக்கு கண்ணி. உலகமெல்லாம் எனக்கு மறந்து போனது என் இயேசுவின் அன்பால். கிறிஸ்துவுடன் சிலுவையில் அறையப்பட்ட நீ பாவத்திற்காய் ஏன் மறுபடி பிறக்கின்றாய்? சபை ஆராதனை சடங்கிற்காய் அல்ல, சத்திய தேவனுக்காய். வருடத்திற்கு ஒருமுறை அல்ல கிறிஸ்துமஸும் ஈஸ்டரும் தினமும் நாம் நினைக்க வேண்டும். உன் வாழ்க்கையில் நீ ஏன் வேகுகின்றாய்? உன் இச்சைகளை வேகவிடும். மாம்ச இச்சைகள் பார்ப்பதற்கு வானத்தைப் போல் தூரம்தான், ஆனால் நீ கண்ணசைத்தால் போதும் காற்று போல உன்னிடம் ஒட்டிக்கொண்டும். பரிசுத்தவான்களின் வாழ்வு கயிற்றின் மேல் நடக்கும் வீரனைப் போன்றது. வீரனின் கையில் கோ, பரிசுத்தவானின் வாழ்க்கையில் இயேசு வேண்டும். ஏதோ போகின்றோம் அல்ல, எதற்கு போகின்றோம் என்று அறிந்து நட. பறக்காத கோழியும் பிடிக்கும் சமயத்தில் பறப்பதேன்? தன்னை காக்கத்தானே. ஆனால் நீ வெறும் மணல் நிலையான கோபுரமாகாது. கடல் நீருக்கு கலறியது. போட்டியில் கலந்து கொள்ளும் முன் எதிராளியின் பலத்தை அறிந்து நீ பலப்படு. பலவீனமாகிவிடாதே. சீறு கொண்டெழு, வீழ்ந்து விடாதே. கசப்பும் இனிப்பும் உன் நாவில்தான், அதுபோல நீ பேசும் வார்த்தைகளும் உன் நாவில்தான். ஓடுகாலியும் ஓனாயும் ஒன்றானவர்கள். உன் வியாபாரத்திற்காய் விசுவாசி என்று சொல்லாதே. கிறிஸ்துவுக்கென்று வேஷத்திற்காய் அல்ல கிறிஸ்தவன். மண்ணில் விழுந்த பனித்துளி வேறிடம் விழாது. குடையும் உடையும் உன்னை மறைக்க அன்று, அழகிற்கல்ல. உயிருக்கு உருவும் இல்லைதான், பின் ஏன் உருவத்தை வணங்குகின்றாய்? கொஞ்ச நேர சந்தோஷத்திற்காய் அவசரப்படாதே, பின் நிரந்தரமாய் அழுவாய். உன்னில் அதிகமானது உன்னை கேவலமாக்கிவிடும். சிந்தையில் சரீரத்தில் தீங்கு செய்தால் என்ன? பாவம் பாவம்தான். எரிந்த சாம்பல் மீண்டும் கரியாகாது, மரமும் ஆகாது. நிழல் நிஜமாகாது, அதுபோல் உன் வாழ்வும் நிரந்தரமாகாது. தவணை முறையில் எதற்கு தேவனிடம் உன் அன்பு? ஒரு துளி சாயம் முழு குடம் தண்ணீரையும் கலக்கிவிடும். அமெரிக்கையோடு இல்லத்தில் வாழ்வதை விட அமைதியுடன் வனாந்திரத்தில் வாழலாம். மூர்க்கனின் நாவு மதவெறி கொண்ட யானையின் துதிக்கை போன்றது. உருவிய பட்டயமும் சண்டைக்காரியின் வாயும் எதிராளியை பழிவாங்காமல் ஓயாது. காற்றை நிறுத்த முடியுமானால் அலப்பு வாயனை விட காற்றை நிறுத்துவது சுலபம். உன் காரியம் எதுவாக இருந்தாலும் சரி, உன்னுடையவர்களிடம் சொல்லிவிடு. இருவரும் சாந்தமாவீர்கள். அழுகையை அடக்காதே, தூக்கத்தை கெடுத்துவிடும். பசிப்பவனுக்கு கொடு, அவனை திருடனாய் மாற்றாதே. ஒருவனை இருக்கும்போது வாழ்த்துபவனும் போனவனை தூற்றுபவனும் உடன் பிறந்தவர்கள். உன்னை சுற்றி விழியும் செவியும் உண்டு. ஒருவருக்காய் அநேகர் ஜெபிக்கும் ஜெபம் கிறிஸ்துவின் அஸ்திபாரமிட்டு எழும்பும் கட்டிட கற்களாகும். படிப்பதை விட படித்ததை யோசிப்பதே அறிவு. பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போகவே, ஒழித்து வைக்க அல்ல உன் வாழ்வு. மகனை அடி, ஆனால் காயப்படுத்தாதே. நீதியை விரும்புகிறவன் பொய்களை வெறுப்பான். நல்லவன் முன் பணி, தீமையானவன் முன் நிற்காதே. திருடனும் திருத்து பேசும் நாவும் திருப்தி அடைவதில்லை. பெருமையானவனுடைய வாழ்வோ முள்வேலியில் போர்த்திய பொன்னாடை. நீதி உள்ள புத்தியோ நித்திய காலமாய் விருத்தியடைய செய்யும் செழிப்பான வாழ்வு. கடலில் கலந்த மழை நீரும்
நீ செய்யும் விபச்சாரமும் ஒன்றாய் இணைந்துவிடும். மூடன் பணத்தை எண்ணுகிறான், நீதிமானோ கர்த்தரின் நன்மைக்காக தினமும் எண்ணி துதிக்கின்றான். காசு கொடுத்து வாங்கும் கத்தியும் வீணான வார்த்தையும் ஒருவனை காயப்படுத்தும். இரண்டையும் நல்வழியில் பயன்படுத்து. சோம்பேறி கந்தைகளை சேர்க்கின்றான், மூடன் வார்த்தைகளை குவிக்கின்றான். ஞானவானே வளமான மந்தைகளை உருவாக்குகின்றான், வளர்க்கின்றான். எதையும் அழித்தால் ஒழிய மறையாது. உண்மையாய் ஜெபிக்கும் ஜெபமே உன் ஆத்துமா, நாபிக்கு நீ தரும் நல் உணவு. பால் உணர்வு உன்னுடையவரோடே அன்றி பலர்களோடே அல்ல. எளியவனை அடித்து வலியவனிடம் ஏன் தருகின்றாய்? ஏழ்மையானவனை அசட்டை செய்யாதே, அவனும் மனிதன்தான். நெருப்பின் அருகில் வேலை செய்யும் நீ அதற்கு பலியாவதில்லையே. அப்படியே இவ்வுலகில் வாழும் கிறிஸ்தவர்களும் அடிமையானதில்லையே. 4000 கண்களுக்கு முன்பாக ஒருவருக்கொருவர் அணைத்துக் கொண்டு முத்தமிட்டால் தொழில், அதையே மறைமுகமாகச் செய்தால் விபச்சாரம். குளிருக்கு சுகம் அனல், உன் தனிமைக்கு சுகம் திருமணமாகுதல். கண்களை வைத்துக்கொண்டு சூரியனை பார்க்காது. தண்ணீர் அல்லாமல் விளைச்சல் இல்லை. உலர்ந்த துரும்பை மீண்டும் உருவாக்க முடியுமோ? பயமும் கவலையும் ஒரு நோய்தான். பொருளாசைக்காரனும் பெருந்தீனிக்காரனும் திருப்தி அடைவதில்லை. உன் சிரிப்பு உதட்டில் அல்ல, உன் இதயத்தில் இருந்து வரட்டும். கவர்ச்சிகள் கண்களை கசக்கச் செய்யும். காசாசையும் தன் சிநேகிதனின் இதயத்தை கசக்கிவிடும். மனைவி உன் துணையாளி, எதிராளி அல்ல. கணவனை நேசி, அவனை துரோகிக்காதே. நேசத்தை பொது இடத்தில் மாசுபடுத்தாதே. ஒருவன் உனக்கு உதவி செய்தால் அவனுக்கு நீயும் உதவி செய், அது உனக்கு மேன்மை. நீ பெறும் காணிக்கை உனக்காய் அல்ல, ஊழியத்திற்காய் செலவு செய். கர்த்தரின் ஆசீர்வாதம் ஊழியத்தின் பிழைப்பிக்கின்ற வங்கியின் கணக்கிற்கல்ல. கிரியைகளினால் அல்ல, தேவனின் கிருபையினால் பரலோகம் செல்கின்றோம். வாழ ஆசைப்படும் நீ உன் கையில் என் சவப்பட்டி ஆணிகள். காணிக்கை வாங்கும் நீ கர்த்தருக்கு கொடுத்துப்பார், இன்னும் ஆசீர்வாதம் பெறுவாய். உயிர் உடல் உனக்கு சொந்தமல்ல, உன் தேவனுக்கு சொந்தமானது. அதை கூறு போடாதே. பாடு எல்லோரும் காதை அடைத்துக் கொள்ளும்படி அல்ல, கைதட்டும்படி. முன்னில் உதவி செய்வதில், தூரம் நில் ஒருவனை குற்றம் காட்டுவதில். கடலில் வாழும் மீன் கரையில் வாழாது. 7 வண்ணம் இருந்தும் வானவில் வானத்தின் நிலையாய் வாழ முடியாது. உன்னில் உள்ளதெல்லாம் உலகத்தில் உன்னை நிலையாக வாழ வைக்காது. நடுமரம் பலனுக்கன்றி பாதாளத்திற்கல்ல. மழையில் நனைபவனுக்கு குடை உண்டு, அழுகையில் நனைபவனுக்கு பாதுகாக்க ஏது உண்டு. மனதை கவரும் ஆசைகள் பாரமாய் உன்னை ஆழ்த்தாதபடி பார்த்துக்கொள். பணம் தேவைதான், தீமைக்கல்ல, நல் உதவிக்கே. சேர்த்து வைப்பது பணம் மாத்திரமல்ல, நன்மையையும் சேர்த்து வை. காசோடு இருப்பவன் கர்த்தரோடு இருக்க மாட்டான். பணமே உன் உயிரானால் நரகமே உன் வாழ்வாகும். வருத்தப்படு உன் பாவங்களுக்காய், பிரயாசப்படு உன் வாழ்க்கைக்காய், சந்தோஷப்படு உன் மீட்புக்காய். காசுக்கல்ல, கர்த்தருக்கே அடிமையாவோம். ஆடு இளமையில் பலவீனமாகி விடாதே. நீரால் உயிர் வாழவும் முடியும், கொல்லவும் முடியும். அதுபோல மனிதனின் வார்த்தையும். காலையில் கதிரவன் தோன்றுவது போல் உன் இளமையில் தோன்றும் அறிவும் மேலானது. துக்கம் ஒரு தொற்று வியாதி. உனக்குள் இருக்கும் துக்கத்தை மற்றவரிடம் தாரம் பார்க்காதே. பைபிளை அடிப்படையாக கொண்டு நீ செய்யும் காரியம் எதுவும் சிதைவுண்டாக்காது. திறமை உள்ளவனிடத்தில் ஆடம்பரமும் அகம்பாவமும் குவிகிறது. ஆடம்பரமற்ற உன் வாழ்க்கையில் நல்குணங்கள் செயல்படும். நன்மையில் சேர்க்காத செல்வம் நலிந்துவிடும். சிங்கத்தைப் போல் வீரனாயிரு, அதுபோல் புறாவைப் போல் கபடற்றவனாயிரு. மனிதனுக்கு ஆசைகளும் தேவைகளும் ஓர் தொடர் பயணம். நீ தொடர்ந்து நடந்தால் சோர்ந்து போவாய். நம்முடைய அறிவை வளர்க்கும் நல்ல நண்பன் பைபிளும் அதன் துணை நூல்களும். வேதத்தை அநேக முறை நீ படித்தால் அநேகருக்கு நீ நல்ல ஞானவானாய் விளங்குவாய். பிரியமானதை செய்யும் நீ அதை பிரிக்கும்படி செய்யாதே. பணம் நண்பனையும் பகைவனாக்கும், அன்பு பகைவனையும் நண்பனாக்கும். உன் சோகம் சாகும் வரை தொடர வைக்காதே. வேதம் உன்னிடத்திலும் நீ வேதத்திடம் இருக்கவும் பழகிக்கொள். உன்னை அல்ல, கிறிஸ்துவை பிரசங்கி.
வெடிச்சத்தமாய் தோன்றி மறையும் சத்தமல்ல உனது குரல், குயில் சத்தமாய் தூரத்திலும் இனிதாய் பாய்ந்தே இருக்கட்டும். காலத்தின் அருமையை அறிந்து கொள். 1 மணி நேரத்தின் மதிப்பை அறிய மருத்துவரை காண அவரது அறையின் வெளியில் காத்திருக்கும் நோயாளியை கேளுங்கள். 1 நிமிடத்தின் மதிப்பை அறிய ரயிலை தவறவிட்ட ஒரு பயணியை கேளுங்கள். 1 நொடியின் அருமையை அறிய ஒலிம்பிக் ஓட்டப்பந்தயத்தில் முதல் பரிசை தவறவிட்டு 2ஆம் பரிசு வாங்கிய விளையாட்டு வீரனை கேளுங்கள். காலம் என்பது பொன் போன்றது என்று கூறுவார்கள். அந்த காலத்தை நாம் வீணாக்கி விடலாமா? ஒருவரைப் போல நீயும் பிரசங்கிக்காதே. அது சபைக்கல்ல, நாடக மேடைக்கே உதவும். மெய்ப்பெனுக்கு சபை அல்ல, சபைக்கே மெய்ப்பெண் தேவை. கட்டை அல்ல, நெருப்புதான் அனலை பிறப்பிக்கும். சுரமண்டலத்திற்கு எப்படி வாசிப்பவன் தேவையோ அப்படியே பிரசங்கிக்கிறவனுக்கு ஜெபம் தேவை. தேவன் வார்த்தையோடு மாத்திரமல்ல, வார்த்தையாகவும் வார்த்தைக்கு உள்ளும் இருக்கின்றார் என அறிந்து பிரசங்கி. போதகர்கள் தன் சபை பிள்ளைகளுக்கு பாதகர்கள் ஆகலாமோ? மெய்ப்பனாக இருக்க வேண்டுமா? விசுவாசியை விட தேவ அறிவில் தேறினவனாயிரு. போதனைக்கேற்ற சாதனையை தேவனிடம் எதிர்பார். எங்கும் இயேசு, எதிலும் இயேசு. உம்மில் நான் வாழ வேண்டும், உம்மால் நான் வாழ வேண்டும். உம்மோடு நான் வாழ வேண்டும், உமக்காக நான் வாழ வேண்டும். என்னில் நான் உம்மை காண வேண்டும், என் அருகில் எப்போதும் நீர் இருக்க வேண்டும். என் சுவாசம் உம் பெயர் சொல்ல வேண்டும், இயேசு என்று இதயம் துடிக்க வேண்டும். என் கண் மூடினால் உம் சாயல் என் முன் தோன்ற வேண்டும். என்னை மண் மூடினால் உம் அருகில் நான் தோன்ற வேண்டும். கடலுக்கு அதன் அலை எல்லை, என் உயிருக்கு என்றும் நீர்தான் எல்லை. சிந்திக்க தூண்டும் சிந்தனை அது, என்றும் நினைக்கட்டும் முந்தனை. காவல் போட்டு காக்க இதய கட்டுப்பாடு எனக்கு இல்லை. அதற்குள் நீர் இருந்தால் என் வாழ்வில் என்றுமே தொல்லை இல்லை. பாவத்தினால் இழந்து போனதை மனிதன் தன்னுடைய ஜெபத்தினால் பெற்றுக் கொள்கிறான். குறுகிய மனதை உடையவனுடன் கோபுரத்தில் இருப்பதை விட பரந்த மனதை உடையவனுடன் இருப்பது நன்மையானது. ஊக்கமில்லாத ஜெபம் ஊமையானது. ஆர்வம் இல்லாத ஜெபம் அசிங்கமானது. பலன் இல்லாத ஜெபம் பலனற்றது. கருத்து இல்லாத ஜெபம் குருட்டானது. ஆவி இல்லாத ஜெபம் இருட்டானது. அகந்தையினால் அறிவிழந்தவர் அநேகர், ஆனால் தாழ்மையினால் அதை அறிந்தவர் ஒரு சிலர். நினைத்ததை அடைய தேவையானது சக்தி அல்ல, தேவனிடத்தில் வைத்திருக்கும் பக்தி. அகந்தை ஆற்றலை கெடுக்கும், அறிவு ஆற்றலை கொடுக்கும். அனுபவம் என்ற பாடத்தை கற்காதவன் அதிகம் கற்றவனானும் அவன் முறைப்படி கல்லாதவன். காற்றானது தான் புறப்பட்ட இடத்திற்கு திரும்புவது போல் ஜீவனானது அதை தந்த தேவனிடத்தில் திரும்பும். சாதனையாளன் தான் ஏற்கனவே சாதித்ததை சாதாரணமாக நினைத்தால் வாழ்நாள் முழுவதும் சாதனைகளை படைப்பான். உலகுக்கு உன்னை காண்பிப்பதை விட உன்னையே உனக்கு காட்டு. வாயின் வார்த்தைக்கு வல்லமை உண்டு, அது தீயை விட அதிக ஆற்றல் உடையது. மாசு இல்லாத வாழ்வை கொடுப்பது சிந்தனையும் பார்வையும். நன்மையையும் சிந்தித்து நன்மையை பார்த்தால் மாசு இல்லாத வாழ்வடைவாய். உடையவன் எல்லாம் உடையவன் அல்ல, தேவனை உடையவனே உடையவன். தரிசனத்தை மறக்காதவனும் தேவ வசனத்தை மீறாதவனும் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவான். நல்லதை நினைத்து நல்லதை செய், பலனுக்கு சகலமும் நல்லதே நடக்கும். அதன் எதிர்காலத்திற்கும் நிகழ்காலத்திற்கும் பயப்படவே மாட்டான். தேவனிடத்தில் பேசுகிறவன் வீணாய் மக்களிடத்தில் பேச மாட்டான். மக்களிடத்தில் அதிகம் பேசுகிறவன் தேவனிடத்தில் பேச மாட்டான். உயர்ந்த இடத்தில் நிற்கிற ஒருவன் ஒரு காலத்தில் தேவனிடத்தில் நின்றவன். தேவனிடத்தில் நிற்கிறவன் தாழ்விடங்களில் நிற்கிறதில்லை. பணத்தினால் சாதிக்க முடியாததை சிறு ஜெபத்தினால் சாதிக்க முடியும். மூடனின் சொல் இதயத்தை காயம் ஆக்கும், தேவ பிள்ளையின் சொல் இதயத்தின் காயம் ஆற்றும். சேருகின்ற சேர்க்கை அது உன் எதிர்கால வாழ்க்கை. சென்ற காலத்தில் இழந்து போனது நிகழ்காலத்திலும் எதிர்காலத்திலும் வருந்தி அழைத்தாலும் வருவதில்லை. கர்த்தரை உயர்த்துகிறவன் எவனோ அவனை கர்த்தர் உயர்த்துவார். மனிதனாய் உயர்த்தப்படுபவனை விட கர்த்தரால் உயர்த்தப்படுபவன் பாக்கியவான். உயர்வை அடைய விரும்புகிறவன் தன்னை தாழ்வில் நடந்து கொள்ள தகுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். வெற்றி அடைவதற்கான படிகள் வாழ்க்கை அடையும் தோல்விகள். ஒருவர் செய்யும் தர்மம் அவன் ஜெபத்தை ஏற்றிச் செல்லும் வாகனம். சபையின் ஆயுத கிடங்கு அந்த சபையின் வாலிபர்களின் குழு. அணைப்பவனை யோசிக்காதே, உன்னை அடிப்பவனை நேசி.
உலகம் உன்னை அறிந்து கொள்ள விரும்பினால் நீ உன்னை படைத்தவரை அறிந்து கொள். ஆகாதவன் வீட்டில் பிரவேசிப்பதை விட அழைத்தவன் வீட்டில் பிரவேசிப்பது நலம். அறிந்தவன் வீட்டில் பிரவேசிப்பதை விட அறியாதவன் வீட்டில் பிரவேசிப்பது சுவிசேஷம். உள்ளவனுக்கு கொடுப்பதை விட இல்லாதவனுக்கு கொடுப்பது இன்பமானது. உள்ளதில் கொடுப்பதை விட உள்ளதையே கொடுப்பது நல்லது, சிறந்தது, உயர்ந்தது. நதியோடு இசைந்து ஓடும் கூழாங்கல் போல் என் வாழ்க்கை உம்மோடு இசைந்திருக்கட்டும். நான் எவ்வழி செல்வது எனக்கு தெரியாது. நான் போகும் பாதையும் எனக்கு தெரியாது. நான் செல்லும் வழி உமக்கு தெரியும். நான் சேர வேண்டிய இடத்தில் நீர்தாமே என்னை கொண்டு சேரும். ஒருவனை அறிந்து கொள்ள வேண்டுமானால் அவன் நண்பனை அறிந்து கொண்டால் போதும். எந்த மனிதனையும் அவன் தோற்றத்தையும் அவன் வாழ்கின்ற சூழ்நிலையும் வைத்து எடை போடக்கூடாது. உயிருள்ள வாழ்க்கை அழகான மாளிகை, உயிரற்ற வாழ்க்கை வெறும் மண்மேடு. இன்பமும் துன்பமும் கலந்தது வாழ்க்கை. அது இரண்டுமே நிலையற்றது. இரவும் பகலும் இல்லாவிட்டால் அது ஒரு முழுமையான நாள் கிடையாது. அதுபோல் இன்பம் துன்பம் இல்லாதது முழுமையான வாழ்க்கை கிடையாது. உத்தமனுக்கு உண்மையும் நீதிமானுக்கு நீதியும் என்றும் துணை வரும். அதிகம் கேட்கிறவன் புத்திமான், அதிகம் யோசிக்கிறவன் ஞானவான். கால தாமதமாய் கிடைத்த ஆசீர்வாதம் இருதயத்தை மகிழப் பண்ணும். உணர்வுள்ள இருதயம் உள்ளவன் என்றும் நல்வழியாய் நடக்கிறான். பாவத்தை வெறுப்பவன் பக்திமான், பாவியை நேசிப்பவன் ஊழியன். உலகமும் அதில் உள்ளவைகளும் பார்ப்பதற்கு உண்மையாயிருந்தாலும் எதுவும் உண்மை கிடையாது. எல்லாம் போர்வையால் மூடப்பட்டவை. காண்பவையும் பார்ப்பவையும் நிஜமானவைகள் கிடையாது. உண்மைக்கு உருவம் கிடையாது. உண்மையின் உருவம் தேவன். வாழ்வில் துன்பத்தை அதிகமாய் அனுபவித்தவன் எதிர்காலத்தில் நல்ல நிலைமையை அடைகிறான். சொல்வதை விட செய்வது கடினம். ஆனால் சொல்வதற்கு முன்பு யோசித்து சொல்வது சுலபம். உள்ளவன் கொடுப்பதில்லை, கொடுப்பவரிடம் இருப்பதில்லை. கொடுத்து உயர்ந்தவர் உண்டு, உயர்ந்தவன் கொடுப்பவன் உண்டு. உள்ளதில் கொடுப்பவன் உண்டு, உள்ளதையே கொடுப்பவன் உண்டு. கொடுத்து உயர்ந்தவனும் உள்ளதையே கொடுத்தவனும் பாக்கியசாலிகள். முன் இருந்த நிலைமையை நினைப்பவன் வாழ்வில் முன்னேறுவான். வாழ்வில் முன்னேறினவன் முன்னேறிய விதத்தை நினைக்க வேண்டும். நன்மையும் தீமையையும் பிரித்து பார்ப்பதும் நன்மையை அறிந்து அதை பின்தொடர்வதும் வாழ்வில் கண் போன்றவை. விருந்தை மருந்தாக நினைத்தால் வாழ்த்தப்படுவாய். மருந்தை விருந்தாக நினைத்தால் பலப்படுவாய். காலம் அறிந்து உதவி செய், பலம் அறிந்து பதவியில் அமர்ந்து. விட்டெறிந்த கல்லை எடுத்து விடலாம், ஆனால் விட்டெறிந்த வார்த்தையை எடுக்க முடியாது. கற்றுக்கொள்ள வேண்டுமானால் துன்பங்கள், கஷ்டங்கள், பாடுகள் சகிக்க வேண்டும். மனிதனுடைய வாழ்க்கை மேகம் போன்றது. நீரில் இல்லாத மேகம் எப்படியோ அப்படியே உயிரில்லாத உடலும் சரியே. வாழ்வில் நிஜம் என்று எவற்றை கண்டோமோ அவை நிஜம் அல்ல, நிழலே. துன்பத்தையும் இன்பமாக எண்ணி வாழ்பவனுக்கு வாழ்வில் துன்பமே இல்லை. பேசி கழிப்பதை விட பேசாமல் இருந்து சாதிப்பது சாலச் சிறந்தது. அறிந்து கொள்ள வேண்டியதை அறிந்து கொள்ள வேண்டிய நேரத்தில் அறிந்து கொள்ளாதோர் எவ்வளவு அறிந்தாலும் அவர்கள் கண்ணிருந்தும் காணாதவர்களே. எதையும் எப்படியும் செய்யலாம் என்பதை விட இதை இப்படித்தான் செய்ய வேண்டும் என்று தீர்மானித்து அதன்படி செய்வது எதிர்பார்ப்பை விட மேலானபடி அமையும். பிறர் பிழைக்க வேண்டாம், தான் மாத்திரம் பிழைக்க வேண்டும் என்பது மிருகத்தன்மை. தானும் பிழைத்து மற்றவர்களும் பிழைக்க வேண்டும் என்பது மனிதத்தன்மை. தனக்கு என்ன வந்தாலும் பரவாயில்லை, மற்றவர் எப்படி இருக்க வேண்டும் என்பது தெய்வத்தன்மை. ஆவியில் குடியிருக்கும் வேஷமான நாட்களே வாழ்க்கை என்பது. ஒற்றுமையும் ஒரு மனமான வாழ்வில் துன்பம் வந்தாலும் அது இன்பமே. இரண்டு மனங்களின் சேர்க்கை அது திருமணம். நாம் விரும்பினால் ஒவ்வொரு நாளும் அதற்கு முந்தின நாளை விட சிறப்பாக இருக்கும். அதற்கு வேண்டிய ஆற்றல் நம் ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது. துன்பத்துக்கு 10 வழிகள். வாழ்க்கையில் எத்தனையோ வசதிகள் அமைந்திருக்க அவற்றையெல்லாம் மறந்துவிட்டு இல்லாத சில வசதிகளை நினைத்து நினைத்து புலம்புவது. பணத்தை அதிகமாக நேசிப்பதினால் தான் இல்லாவிட்டால் எதுவும் சரியாக நடக்காது என்று நினைப்பது. தலைக்கு மேலே வேலை கிடப்பது மாதிரி சதாகாலமும் நினைத்து கொண்டிருப்பது. மற்றவருக்கு இல்லாத தனி தகுதி தனக்கு இருப்பதாகவோ தனக்கென்று தனி உரிமைகள் வழங்க வேண்டும் என்றோ கருதுவது. ஜனநாயக சமுதாயத்திற்கு பொறுப்பு உணர்ச்சி அவசியம் என்பதை மறந்து விடுவது. மனத்திண்மையாலும் அறிவாற்றலாலும் நரம்பு மண்டலத்தை அடக்கி ஆண்டு விடலாம் என்று எண்ணிக்கொள்வது. பிறரை பற்றி அக்கறை இல்லாமல் இருப்பது. சோம்பலை ஊட்டி வளர்ப்பது. தன் இரக்கம்
தன் துன்பங்கள் தோல்விகள் குறித்து வருந்தி வருந்தி அழுவதால் தீமை வேகமாய் கொல்லும், நன்மையோ மெதுவாய் வெல்லும். பாலில் கலந்த தண்ணீரும் குழந்தையில் கற்றுக்கொண்ட பாடமும் பிரிக்க முடியாதவைகள். மற்றவனுக்கு என்பதை விட எல்லாம் எனக்கே என்ற சுயநலமே அவனை தாழ்த்தி விடுகின்றது. பெரிய பாவி யார்? தன் உழைப்பால் தின்னாதவன். விசுவாசமும் ஜெபமும் இல்லாத காரியம் தோல்வியை தழுவும். அகராதியிலும் இல்லாத மொழி ஒருவனை குறித்த முறுமுறுப்பு. நியாயம் விசாரிப்பான் தன் விஷயத்தில் அல்ல, மற்றவர் காரியத்தில். வாழ்க்கை ஓர் யுத்த களம். களம் மாறலாம், யுத்தங்கள் ஓயாது. மலர்களில் மனம் இருப்பது போல் மனிதனில் நல்குணமும் வேண்டும். உனக்கு சுதந்திரம் உண்டு, உன் ராஜாவிற்கல்ல. நீ தலைவனாக விரும்பாதே. திராவகம் உள்ள பாத்திரத்தை பத்திரமாக கையாள வேண்டும். அதுபோல் கோபம் நிறைந்த மனிதனிடமும் பார்த்து பழக வேண்டும். பணம் ஓர் நல்ல பணிவிடையாளன். சாதிகள் இல்லையடி பாப்பா, ஆனால் அரசாங்க பதிவேட்டில் இருக்கும். உழைப்பு பணத்தை மாத்திரமல்ல, உங்களை உயர்த்துகின்றது. துரு பிடிக்காத கத்தி வா என்னும் முறையில் இருக்கும் நாவு. விரும்பும் பொருள் கிடைப்பது அரிது, கிடைத்த பொருளை மதிப்பது மிகவும் பெரிது. நீ கசப்பாய் இருப்பதால் மரணமும் உன்னை துப்பிவிட்ட பிறகு நீ ஏன் மரணத்தை ருசி பார்க்க எண்ணுகிறாய்? காதிருந்த ஊசியும் கடை தெருவிற்கு போகாதப்பா, உண்மைதான். ஆனால் காயலாங்கடைக்கும் காகிதத்தால் குத்தவும் உதவும் அல்லவா? உனக்குள் ஒன்றும் இல்லை என உன்னையே தாழ்த்துகின்றாயா? உருவாக்க இயேசு இருக்கும்போது உருக்குலையலாமா? தள்ளாடும் கிழவனும் மழைக்கு ஒதுங்குவது ஏன்? இனியும் கொஞ்ச நாள் உயிர் வாழத்தானே. பறக்காத கோழியும் மனிதன் பிடிக்கும் சமயத்தில் பறப்பதேன், அதற்கும் உயிர் வாழ ஆசைதானே. நிலப்பயிரும் வளர்ந்த பிறகு தலை குனிந்து தாழ்ந்து போவது எதற்கு? தன்னை எவரும் அறுக்காதபடி கதிர்களுக்கு பின்னால் பதுங்கிக் கொள்வதேன், அதற்கும் உயிர் வாழ ஆசைதானே. அச்சாணியாக நீ இருக்க உன் கரங்களில் சவப்பட்டி ஆணியதற்கு தூர எறிந்து விடு. நிமிர்ந்து நில் ஏணிப்படியாய். சாவது மேல் என்று நினைக்கின்றாயோ? சத்திய தேவன் உன்னோடு இருக்கின்றார். சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம். ஆமென், ஆமென், ஆமென். நேசர் இயேசுவுக்குள் அன்பார்ந்த தேவஜனமே, அன்பர் இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். மனமே செவிகொடு 2ஆம் பாகம் மூலம் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். தொடர்ந்து இந்த ஒளிநாளாவை கேளுங்கள். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நிறைவாய் பெற்றுக் கொள்ளுங்கள். ஆமென், ஆமென். குற்றம் இல்லாத வழியில் நீ நடந்தால் தேவனும் உன்னோடு வருவார். வழக்காடுவதை விட ஒப்புரவாகிவிடு, சமாதானமாவீர். கிறிஸ்தவர்கள் அநேகராக இருந்தும் என்ன பலன்? கிறிஸ்துவில் வாழ்வதில்லையே. ஒருவருக்கொருவர் மன்னிப்பதும் தவறுகளை மறப்பதும் நல் உறவுகளின் அடித்தளமாகும். காலை படுக்கையிலிருந்து கண்களை திறப்பதற்கு முன் வாய்களை திறந்து தேவனை துதியுங்கள். அன்றைய நாளின் தேவைகளை கர்த்தரே பூர்த்தி செய்வார். சிலுவை ஒன்றே சீரழிந்த வாழ்வை சீராக்கும். தேவனோடு நீ இன்று நடக்க பழகிக்கொள். நாளை உன்னோடு இணைந்து இயேசுவுக்குள் பலர் நடப்பார்கள். மனிதன் பலவற்றை யோசித்தாலும் நிறைவேறும் இடமான ஜெப அறையை மறந்தால் என்ன பலன்? பலனில்லாத நாள் ஒன்றும் இல்லை, எல்லாம் பலனுள்ள நாட்கள்தான் நீ பயன்படுத்தினாள். நாளையின் புது முயற்சி இன்று நீ செய்யும் காரியம். ஆவிக்குள்ளானவன் ஆத்துமாவில் அங்கலாய்ப்பதில்லை. நாம் நேசிப்பதற்கு முன்பாகவே தேவன் நம்மை நேசித்து இருக்கின்றார். நீ தேவனை அறிந்தால் தேவன் உன் பிரச்சனையை அறிந்து அதற்கு தீர்வு காண்பார். வீணான ஆராதனை தேவன் உன்னில் வைத்திருக்கும் அன்பையும் பிரித்துவிடும். தேவனால் அன்றி வேறொருவராலும் சமய சூழ்நிலைகளை மாற்ற முடியாது. அனாதை குழந்தைகளை தத்தெடுங்கள், ஆனால் பாவத்தை தத்தெடுக்காதீர்கள். தவறு எல்லோரிடமும் உண்டு, ஆனால் அனைவரும் தவறு செய்வதில்லை. உன் மனம் துதியால் நிறையும் என்றால் உன்னை தேவன் துயத்துளைத்து ஆறுதல் செய்வார். உன் சிறு பாவமே உன் மனதில் பெரிய பாவத்தை செய்ய தூண்டும் போர் ஆயுதம். உன் மனம் தேவ சமாதானத்தால் நிறைந்திருக்கும் என்றால் உன் முகத்தில் சந்தோஷம் வெளிப்படும். தேவனின் ஊழியத்தை தேவனின் வாயிலாக செய். உலகில் எதற்கும் நிரந்தர உத்தரவாதம் இல்லை, ஆனால் தேவ பிள்ளைகளுக்கு உண்டு. கானானுக்குள் நுழைய எகிப்தை கடந்து வா. நம் மனதின் பிரச்சனைகளை வெல்ல நம் நல் மனமே ஒரு சிறந்த ஆயுதம். சத்தியத்தை சத்தமிடுங்கள், சாத்தானின் பொய் சகலமும் சரிந்து போகும். மனதில் திருப்தியானவன் எதிலும் வருத்தம் அடைவதில்லை.
மனதளவில் திருப்தியானவன் எதிலும் உயர்வதில்லை. தேவனின் வார்த்தையால் உன் மனதையும் மனதிலிருந்து புறப்படும் வார்த்தைகளையும் கட்டிவை. உன்னிடம் இருப்பதை அன்றி இல்லாததை சேமிக்க முயலாதே. உன் மனக்கதவை இயேசுவுக்காய் திறந்து வை. பின் துர்ப்பிரயோகம் ஒன்றும் உன்னிடம் அணுகாது. ஞானமானதை படி, விசுவாசத்தை காத்துக்கொள். அன்பர் இயேசுவின் வருகைக்கு காத்திரு. குறித்த காலத்தில் தனக்கு பலன் தருமென்று விதைக்கும் விவசாயியை போல் சில நல் ஆலோசனைகளையும் நல் திட்டங்களையும் தன் மனதில் பதித்து காத்திருப்போம். படுக்கையறை விஷயத்தை மற்றவனிடம் பங்கிடாதே, அது உனக்கு பங்கமாகும். அவ்விசுவாசியின் பெரிய பாவம் தேவனை மறுதலிப்பது. ஒரு விசுவாசியின் பெரிய தவறு ஆவியானவரின் அபிஷேகம் இன்னும் பெறாமல் இருப்பது. தன் படுக்கையிலே அமர்ந்து எவ்வளவுதான் பணம் சேர்த்தாலும் அவன் சோம்பேறியானவன். இச்சைக்கு உள்ளானவனை மாற்றுவதை பார்க்கிலும் நாய் வாளை நிமிர்த்து விடுவது சுலபம். பரிசுத்தம் உன் ஆடையாகவும் பரிசுத்த ஆவியானவர் உன் அலங்காரமாகவும் இருக்கட்டும். அதிக பேச்சு உறவுக்கு பயனில்லை. காணும் காசும் உன்னிடம் நிலைப்பதில்லை. காணாத காற்றும் உன்னிடம் இருப்பதில்லை. எதுவும் நிலையானதில்லை. பொருளாசைக்கு உறவுகள் இல்லை. அது எவரையும் எவர் மேலும் குற்றம் சுமத்தும். உயர்ந்திட முயற்சி செய். உன் நல் திறமையை தொடுவானம் என்று நினைத்து உன் தொடர் பயணத்தை நிறுத்திவிடாதே. விதியென்று ஏன் சொல்லுகிறாய்? நீ நீதி நெறிகளை மறந்த பின் ஓர் பெண்ணிற்காய் நீ ஏன் மரணத்திற்கு மதியை உன் விரல் நகத்தால் தோண்டுகிறாய்? ஆஸ்தியுடையவர் மேல் பொறாமை கொள்ளாதே, அது அவன் திறமையின் சம்பளம். ஒருவரோடு ஒருவர் வழக்காடுவதே ஒரு சிலருக்கு நோய். உன் வாயின் கோணலான வார்த்தையினால் உன் வாழ்வின் பாதையை கோணலாக்கிக் கொள்கிறாய். தேனும் தோற்று போகும் ஒரு சிலரின் பொய்யின் வார்த்தையினால். ஒரு நோயாளியால் பலருக்கு தொற்று நோய் பரவுவது உண்டு. ஒரு மருத்துவரால் அநேகர் சுகமடைவது உண்டு. நீ மருத்துவனாக இல்லாவிட்டாலும் தொற்று நோயாளியாக இருக்க வகை தேடாதே. நாம் மதத்தார் அல்ல, கிறிஸ்துவின் மார்க்கத்தார். கிறிஸ்தவன் என்று சொல்லு, சாட்சியாய் நீயும் நில்லு. தீர்க்க தரிசனம் மனக்குறையை தீர்க்கவே அன்றி பணக்குறைவிற்கல்ல. சிறு அலைகள் பெரிய கப்பலையும் அசைக்க செய்யுமாற்போல் நீ செய்யும் விசுவாச ஜெபம் பரலோகத்தையே அசைக்கும். கண்கள் தன்னருகில் இருந்தும் ஒன்றுக்கொன்று தொடுவதில்லை, பார்ப்பதும் இல்லை. ஆனால் நீயோ நாசம் இருக்கின்ற நிலையான காரியங்களை சிந்தித்து ஏன் தவறு செய்கிறாய்? காமம் ஒரு நடமாடும் குருடன். வாழ்க்கையே மாதுவில் என்றால் மரணம் உன் அருகில் உண்டு. மூடன் கூறும் மூடத்தனமான வார்த்தைகளை ஏன் அதிகம் யோசிக்கின்றாய்? உலகம் என்னும் கடலில் மனிதன் என்கின்ற படகு ஏன் தடுமாறுகின்றது? ஓ, இயேசு என்னும் துடுப்பு இல்லையே. மனித தன்மை அதிகாரத்தால் அல்ல, தாழ்மையில் தெரியும். உன் தோல்விக்கு முதல் படி உன் துணிகரமே. அஸ்திபாரம் இல்லாத வீடு நிலையானதும் இல்லை, பொய்யும் பொறாமையும் நிலைப்பதும் இல்லை. வீணான சிந்தனை கடலில் உன்னை மூழ்கடிக்கும் வேளையில் இயேசு என்னும் படகில் ஏறிவிடு. இனி நம்மை நாமே மறப்போம் என்று சொன்னால் பரலோகத்தில் தான். ஜாதி என்னும் கத்தி எந்த தொழிற்சாலையில் செய்தது? அநேக ஜீவன்களை கொன்று குவிக்கின்றதே. இளமைக்கு பொறுமை இல்லை, முதுமையில் மூர்க்கம் இல்லை. அதினதின் காலத்தில் தன் காரியங்களை செய்ய உனக்குள் நீயே ஞாபகப்படுத்திக் கொள். ஓட்டை வாயுள் ரகசியம் சொல்லாதே, அம்பலமாக்கி உன்னையே பலவீனப்படுத்திவிடும். மனைவியே, உன்னிடம் சொல்லும் ரகசியத்தை அம்பலமாக்கி விடாதே. ஜாதி என்னும் தீப்பந்தத்தை கையில் ஏற்றி பஞ்சு போன்ற மக்களிடம் காட்டுகின்றார்கள். கேட்டால் தீபமாம். இனத்தாலும் மொழியாலும் நாம் வெவ்வேறாக இருந்தாலும் என்ன, மனிதர்கள் தானே. கண்கள் இருந்தும் குருடனாய் ஏன் வாழ்கின்றாய்? விக்கலுக்கு தண்ணீர் அவசியம், வாழ்வின் சிக்கலுக்கு உன் ஜெபம் அவசியம். அழகில்லாத அலங்கோலமான எண்ணெயும் ஆண்டவரை போல் ஓர் உயிரும் ஏற்றுக்கொண்டது தன் துணையாக. காதல் வாழ்கவென்று வாழ்வதில்லை. சூழ்நிலையில் நேசிக்கும் காதலர்களை வாழ்க என வாழ்த்துகின்றோம். தனிமை என்னும் தீயினுள் தினம் வெந்து வேதனைதானே. ஜீவ தண்ணீரான இயேசுவை சுவைத்துப்பார், தனிமை இனிமையாய் மாறும். நீந்தட்டு உன் நினைவுகள் இயேசு என்னும் அன்பு கடலில். வேலையால் உன் அடிமை இல்லை, எஜமான் உன் தேவன் இல்லை. ஞானவான் என்று சொல்லும் அளவிற்கு நாம் சாலமோன் இல்லைதான். ஆனால் பகுத்தறிகின்ற மனிதர்களாய் இருப்போம். மரண நாளை நீ அறிந்தாலும் மரணத்தை உன்னால் நிறுத்த முடியாது. 10 மாத குழந்தையை விற்றால் வறுமைக்காய், 30 வயது வாலிபனையும் விற்கிறாள் வரதட்சணைக்காய். தூக்கம் உனக்கு தூரமானால் தூங்காத தேவனை உன்னிடம் சேர்த்துக்கொள். வேதம் விருந்தல்ல, அது அனுபவ உணவு. சபை ஓர் கல்விக்கூடமே அன்றி பொழுதுபோக்கிற்கல்ல. ஜெபம் நம்மை பலப்படுத்தும், பலவீனம் நம்மை ஜெபிக்காமல் வைக்கும். உன்னில் இருக்கும் தாளந்தையும் வரத்தையும் செயல்படுத்தாமல் இருப்பாயானால் உன் ஆவிக்குரிய வாழ்வு ஒட்டடைப்படிந்த வீடாயிருக்கும். பாவம் துரிதமாய் கிடைக்கும் சந்தோஷம் ஆனால் நிறைவான துக்கத்தையும் விளைவிக்கும்.
கையில் இருக்கும் மணலை எவ்வளவு பிசைகின்றாயோ அவ்வளவுக்கு அவ்வளவு உன் கையிலிருந்து வெளிவரும். வாலிப வயது அன்பை விட முதிர் வயது அன்பை அறிந்து கொள்ளக்கூடியது. சிங்கத்திற்கும் புலிக்கும் சண்டை மடிவது மனிதர்கள். தவறான வழியில் சேர்ந்த பணத்தில் உல்லாசமாக வாழ்பவனை விட நேர்மையான ஏழையே உயர்ந்தவன். கிறிஸ்துவை தெரியும், ஆனால் இயேசு கிறிஸ்துவை பற்றி யாரென்று தெரியாது. பிழைகளை திருத்திக்கொள், இல்லையே சீர்குலைந்து போவீர்கள். ஆராதனை ஆவியானவருக்கு அன்றி உன் ஆடம்பர அழகிற்கு இல்லை. குற்றமற்ற மனதே குறைவின்றி வாழ்த்தும். முடிவில் அல்ல, முதலிலேயே முழுமையாய் ஒப்புக்கொடு. திறந்தி வாழ்ந்தால் கிருபையுடன் திறமையாய் இருப்பாய். திரும்ப அதன் வழியில் சென்றால் ஆவியில் வறுமையாய் இருப்பாய். உன் மனதில் தேவன் தரும் நல் காரியங்களை சொல்லிவிடு. இல்லையேல் மற்றவர் உபதேசமாய் சொல்வதை நீ கேட்பாய். தேவ சித்தத்தை செய்ய தேவ சத்தத்தை கேள். ஆராதனையில் நேரத்தை பார்க்காதே, நேசரை நோக்கி பார். வாலிபம் என்பது ஓர் ஓவியம், ரசிக்கப்படுவது. 40 அது ஓர் காவியம், சிந்திக்கப்படுவது. கல்யாணம் சிலருக்கு மலர் பூங்கா, பலருக்கு மயான பூமி. மேலே சென்றவன் அங்கேயே இருப்பதில்லை, இனியும் உயர செல்ல முற்படுவான். எதுவும் நிலையானதில்லை. பணம் எல்லோருக்கும் செல்லப்பில்லை, அதே சமயம் மற்றவர்களின் உயிரை வாங்கும் விஷக்கிருமியும். உயர்வு என்பது தலைவலி போன்றது, அதிக துன்பம் உடையது. நேசம் என்பது அனுபவத்தில் இருக்கும் இருவரை தவிர மற்றவர்களுக்கு அது கசப்பு. சிந்திப்பாய் என்றால் வேலை செய்வாய், வேலை செய்வாய் என்றால் உயர்வு பெறுவாய். பணம் என்னிடம் இருக்கின்றது என்பது உண்மையே இல்லை. பணம் நேற்று வேறொருவனிடம் இருந்து இன்று உன்னிடம், நாளை நம்முடைய பணம் ஒருவருக்கும் சொந்தமானதில்லை. ஒருவன் உன்னிடமிருந்து விலக வேண்டுமா? அவனிடம் 1000 ரூபாய் கடன் கொடுத்துப்பார். அவன் உன்னையே மறந்து உன் ஞாபகமே இருக்காமல் செய்யும். தனிமையை விட திருமண வாழ்வில் எல்லாவற்றையும் கற்றுக்கொள்ள முடியும். அரசியல் பல இனத்தவரையும் கவரும் அழகு சாதனம். பள்ளியில் பார்த்து எழுதினால் காப்பி, உலகில் பல புத்தகங்களை பார்த்து எழுதினால் ஆராய்ச்சி. நல்ல காரியங்களை போதிப்பதை விட நல்லவராக வாழ்வதே மேன்மையானது. உன்னை அளவின்றி புகழ்பவன் ஓர் நாள் ஏமாற்றுவான் என்பதை மறந்து விடாதே. பணம் ஒரு முதலாளியாக இருந்தாலும் நீ நல்மனம் உள்ளவனாக இருந்தால் பணமதனையே நீ ஆளுகை செய்யலாம். யாவரையும் எதையும் சமமாக நினைப்பவனே சமாதானத்தோடு வாழ்வான். பிரபஞ்ச ஆசைகள் 3 உறவுகளையும் உதறிவிடும். இறைவனோடு வாழ், இல்லறமே உனக்கு ஆலயமாக மாறும். பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து வாழும் பிள்ளைகள் இருந்தால் வீட்டில் பிரச்சனையே வராது. உண்மையான அன்பிற்கு கபடம் என்ற முகவரியே தெரியாது. அதிர்ஷ்டம் துரதிர்ஷ்டம் என்று ஏதும் இல்லை. எல்லாம் அவனவனுக்கு தேவன் தரும் அளவுள்ள கிருபையே. தேவ சித்தத்தை உணர்ந்து செய்தால் வீணானது எல்லாம் உலர்ந்து போய்விடும். அன்புள்ளவனாய் இருப்பாய் என்றால் ஆண்டவர் உனது நண்பராகவும் இருப்பார். நம்பிக்கை இல்லாதவனிடத்தில் முயற்சியும் வளர்ச்சியும் இருக்காது. வந்தவுடன் போவது 2, சந்தோஷம் சஞ்சலம். வந்தது போகாமல் இருப்பது 1, கெட்ட பெயர். ஒருவன் குழுவாக இருப்பதை விட குழுவில் ஒருவனாக இருக்கப்பார். போதுமென்று ஒருவன் எப்பொழுது உணர்கின்றானோ அப்பொழுதுதான் அவன் தேவனுக்கு உரியவனாக மாறுகின்றான். நீர் பூத்த நெருப்பாய் அல்ல, நீ நெருப்பை பிறப்பிக்கும் மரமாயிரு. அறிந்தவன் போதிக்கின்றான், அறியாதவன் போதிக்கின்றவன் போல் நடிக்கின்றான். நலமாய் இருப்பாய் என்றால் 4 வருவார்கள், நலிந்து போனால் அந்நால்வரும் நாதியில்லை என்பார்கள். பரலோகம் ஊழியர்களுக்கு சொந்தமானதல்ல, பரிசுத்த தேவ பிள்ளைகளுக்கே சொந்தமானது. கற்று மறப்பதற்கு களவு என்ன பள்ளி பாட புத்தகமா? தீமையை மறந்திடு, கற்றுக்கொள்ளாதே. விபச்சாரத்தின் கட்டிலும் விபரீதமான ஆசைகளும் உன்னை கல்லறைக்கு கொண்டு செல்லும் வாகனம். நீந்த தெரியாமல் கடலுக்குள் செல்லாதே, திருப்பி தர முடியாத கடனையும் வாங்காதே. 2லும் மூழ்கி விடுவாய். எல்லோருக்கும் 24 மணி நேரம்தான். 24ஐ 3ஆக பிரித்து முன்னேறலாமே. 6 மணி நேர தூக்கம் அறிவையும் திறமையையும் பெருகச் செய்யும். கூடுதல் தூக்கம் சோம்பலையும் நோயையும் பெருகச் செய்யும். கல்வி அறிவு துளி கூட இல்லாதவனாக இருந்தாலும் கர்த்தருக்கு மகனாக இருப்பதில் மிகவும் சந்தோஷம் அடைகின்றேன். பெண்ணானவள் நல்ல மணமகனை தேடுகின்றாள், நியாயம்தான். ஆனால் அவனுக்கு அவள் நல்லவளாக இருப்பதில்லையே. பெருமை உன்னில் இருக்குமென்றால் இனிமையும் இளமையும் உன்னில் தங்காது. குடும்பம் ஓர் கத்தரிக்கோள், நடுவில் மூக்கை நுழைப்பவரை வெட்டிவிடும். சிறந்த புத்தகம் பைபிள் என்பார்கள், ஆனால் விசுவாசிகள் அதை படிப்பதில்லை. ஒருவனை எப்போதும் தேவன் உயர்த்தவே நினைக்கிறார், ஆனால் மனிதனோ உயர்பவனை தடுக்கவே எப்போதும் தன் வேலையாக நினைக்கின்றான். போதனையானது தேவனை காட்டுகிறது, ஜெபமோ தேவனுக்குள் வாழச் செய்கிறது. நீ 2ம் செய். காலடியில் இருக்கும் மணலை தன் தலைமையில் போட்டுக்கொள்வது போன்றது வீண் அரசியல் பேச்சு. தேவனை தவிர ஒருவன் அனைத்திலும் நல்லவனாக இருப்பது கூடாத காரியம்.
நான் எனது என்ற பெருமையின் வார்த்தையே தேவனிடமிருந்து பிரிக்கும் முதல் எதிரி. புத்தகத்தை பார்த்து படிப்பது போல் பெண்களிடம் பார்த்து பழகுங்கள். போதகர் வசதியை விரும்புகின்றார், இயேசுவை மறந்ததால். வாய் இல்லாமலும் பேசுவார்கள் பெண்கள். கோபம் வந்தால் தனிமையில் சென்றுவிடு, அங்கு வெளிப்படுத்த யாரும் இருக்க மாட்டார்கள், அது தானாய் அடங்கிவிடும். பசித்தவனுக்கு உபதேசம் அல்ல, சோற்றை போடுங்கள், அவன் கவனம் உணவில்தான். கஷ்டப்படாத போட்டியாளர்கள் இருப்பது திரைப்படம் என்னும் மைதானத்தில். சிறிய எள்ளுக்குள்ளும் எண்ணெய் இருப்பது போல் சிறியவனான உனக்குள்ளும் தேவ தாளந்துகள் உண்டு என்பதை மறவாதே. குடை என்ன, படையும் நடுங்கும். சிறு துளி பெருமழையாக கசிய ஆரம்பித்தாள். சாதாரண மாணவனுக்குள்ளும் அசாதாரணமான காரியம் உண்டு. ஆசைகளும் கவலைகளும் ஓயாமல் ஓசை தரும் கரையோர கடல் அலைகள் போன்றது. படைப்புகளுக்கல்ல, படைத்தவருக்கே ஊழியம் செய்யுங்கள். அழகை ரசிக்காதே, அடிமையாகி விடுவாய். ஆசைகளை மறப்பதை பார்க்கிலும் நாய் வாளை நிமிர்ப்பது சுலபம். கற்களும் உருமாறுகின்றது, ஆனால் மனிதன் மனம் மாறுவதில்லை. பணத்தால் எல்லாம் வாங்கிட முடியும், ஆனால் பணத்தை வாங்கிட வேலை செய்ய வேண்டுமே. நாம் நேரத்தை பார்க்கின்றோம், ஆனால் நேரம் நம்மை பார்ப்பது கிடையாது. அது அதன் வேலையை செய்கின்றது, ஆகவே அது முன்னேறுகிறது. நீங்களும் உங்களுடைய வேலையை செய்யுங்கள், முன்னேறுங்கள். ஒருவரை ஒரு விரல் சுட்டி குற்றம் சாட்டினால் 4 விரல்கள் உன்னை நோக்கி சுட்டி காட்டுகின்றது என்பதை மறவாதே. திறமை இருந்தால் மனிதன் என்ன, ஈக்களும் உன்னை சுற்றி நிற்கும். தூரத்தில் தெரிந்த கைக்குட்டை அருகில் சென்றதும் சால்வையாக மாறினது போல் ஒரு சிலரின் வார்த்தைகளும் அவ்வாறே சிறு காரியத்தையும் பெரிதுபடுத்தி விடுவார்கள். தாய் தந்தையை கவனி, உன் வாழ்வின் விளக்கு பிரகாசிக்கும். வயதானால் உன் பெற்றோரை வழக்கில் வைக்காதே, தேவன் உன்னைத்தான் நியாயம் விசாரிப்பார். பையில் ஓட்டை உள்ளவனுக்கு கையில் காசு எதற்கு? இன்று வாயில் பொய்யுள்ளவனுக்கு நல்லவன் என்று பெயர். ஏழைகளை வெறுப்பவனுக்கு மனிதன் நேயர் என்று பெயர். குழந்தையை கண்டிப்புடன் அன்புடன் வளர்க்காதவன் பிற்காலத்தில் மற்றவர்களால் கண்டிக்கப்படுவார். விதையை அறையில் அல்ல, மண்ணில் மூடுங்கள், அதன் பலனை அடைவீர்கள். அதுபோல் உங்கள் தாளந்துகளை வீட்டிற்குள் அல்ல, வெளியில் காட்டுங்கள், அதன் பலனை அடைவீர்கள். உங்கள் அவசரம் கொசுக்களை விரட்ட மாத்திரம் அல்ல, நன்மை செய்வதிலும் இருக்கட்டும். மனிதனின் வாழ்வு ஒரு ரப்பர் பந்து, யாராலும் எங்கு வேண்டுமானாலும் வீசப்படலாம். எல்லா துறையிலும் முட்டாளும் திறமை உள்ளவரும் இருக்கின்றார்கள். நீ யார்? எலும்பில்லா நாவு சிலரால் எலும்புருக்கியை கொண்டு வரும். சினிமாவில் கட்டி அணைப்பது கலை என்றால் வீதியில் நாய்கள் இணைவதும் கலைதான். தேவைக்கேற்ற அலங்காரமாக இருங்கள், அலங்கார தேராக மாறாதிருங்கள். நண்பர்களாய் இருங்கள், ஆனால் மரியாதைக்கு உரியவர்களாய் வாழுங்கள். ஊழிய பாசம் இல்லாதவன் சகோதர பாசமற்றவன். தேவனின் நிறைவை சொல், மற்றவரின் குறைகளை சொல்லாதே. உன்னால் முடிந்தும் நீ செய்யும் தவறை சரி செய்யவில்லை என்றால் அவற்றை நீ ஊக்குவிக்கிறாய் என்று பொருள். உடைந்தும் பயன் தரும் தேங்காய் ஓடாய் இரு, முட்டை ஓடாய் இராதே. வெளி தோற்றமாய் அல்ல, உள்ளே சுவையான கரும்பாய் இருக்க கற்றுக்கொள்ளுங்கள். அதிக உணவு உறக்கமும் ஆவிக்குரிய வாழ்வை சோம்பலாக்கும் ஒரு ஊட்டச்சத்தாகும். மரணம் அறிக்கை செய்து வருவதில்லை, ஆனாலும் தடுக்க ஒருவராலும் இயலாது. பேனாவை பிடித்தால் மட்டும் போதாது, எழுதவும் தெரிய வேண்டும். ஒரு பொருளை உண்டாக்குவது பெரிதல்ல, அதை விற்பதுதான் கடினம். குழந்தைக்கு நல்ல பயிற்சியாளனாய் இருங்கள். பிள்ளையை ஊதாரியாய் மாற்றுவதும் திறமை உள்ளவனாய் மாற்றுவதும் பெற்றோரின் கையில்தான். உலகில் வாழும் குழந்தைகள் முதல் முதியோர் வரை உலகில் சில காரியங்களில் பைத்தியம் என்கின்ற அறிவாளிதான். பிள்ளைக்கு செல்வத்தை சேர்த்து வையுங்கள், அதைவிட நல்ல பழக்க வழக்கங்களை சொல்லிக் கொடுப்பதே அவர்களுக்கு உயர்ந்த உண்மையான செல்வமாகும். பிள்ளைகளுக்கு அதிகமாய் சேர்த்து வைத்தாலும் ஆபத்து, ஒன்றும் இல்லாமல் வைத்தாலும் ஆபத்து. அற்புத மனிதர்களிடத்தில் அல்ல, தேவனிடம் உண்டாகி மனிதர்களிடம் கிடைக்கிறது. உன்னிடம் கேட்கும் பிச்சைக்காரனிடம் நாளை வா என்று சொல்லாதே, நாளை வரை அவன் பசியாக இருக்க முடியாது. தேவ அன்பும் உண்மையும் உன்னல் வாழ்வின் படிக்கட்டின் 2 கைப்பிடிகள். முட்செடியில் அழகு ரோஜா மலர்வது போல் போராட்டம் நிறைந்த உலகில் இயேசுவுக்குள் நல்வாழ்வை வளர்த்துக்கொள். காயாத மரம் வாசலுக்கும் வளராத பயிரும் சந்தைக்கும் உதவாதது போல் ஜெபமும் ஆவியின் அபிஷேகமும் இல்லாத கிறிஸ்தவன் ஊழியத்திற்கு உகந்தவன் அல்ல. ஒரு பெண் நினைத்தால் வீட்டிற்கு மானக்கேட்டையும் மரியாதையையும் கொண்டு வர முடியும். எனவே அவள் மனதை நோக செய்யாதிருங்கள். அகம்பாவம் தான் வளம் மற்றும் நல்வாழ்விற்கு பெரும் தடைச்சுவர். பாவம் ஒட்டடை போன்றது, அதே சமயம் பசை போன்றதாயும் உள்ளது. எனவே சீக்கிரத்தில் துடைத்துவிடு, இல்லையேல் உன்னில் அது நிரந்தரமாக ஒட்டிக்கொள்ளும். புயல் காற்று அதிக நாள் வீசாது, அதுபோல மனிதனின் புகழும் அதிக நாள் நிலைக்காது.
பைபிள் புருஷனுக்கு கீழ்ப்படி என்கிறது. ஆனால் ஒரு சிலரின் வாழ்க்கை மனைவிக்கு கீழ்ப்படிய வைக்கிறது. தெய்வ நம்பிக்கை இருந்து ஒரு காரியத்தில் பொது அறிவு இல்லாமல் அக்காரியத்தை செய்வது மதியீனத்தனம். எல்லோரையும் பார்க்கும் கண்கள் தன் நிலையை காண மாட்டாது. அதுபோல மனிதன் தன்னை யாரென்று பார்க்க மறந்து விடுகின்றான். மனதிற்கு திருமணம் அவசியம். பழமரத்தை வளர்த்து பாழாக்குவது போல உழைத்ததை ஊதாரித்தனமாக செலவு செய்வதும், இலக்கணத்தோடு 1000 வார்த்தை பேசுவதை விட இனிய சொல்லான ஒரு வார்த்தையே ஒருவனை ஆறுதல் படுத்தும். மேடை நாடக பேச்சு அறியாதவர்களுக்கு உகந்ததல்ல. மனிதனை நாசமாக்கும் ஒரே ஆயுதம் நிறைவு இல்லாத அவன் மனமே. நாவு ருசிக்கு மாத்திரமல்ல, ஒருவனின் வாழ்வை அழிக்கும் நச்சாகவும் பயன்படுகிறது. சிலரின் நாவும் வேசிதான். தேவனுக்குள் வாழும் நல்ல மனமுள்ளவன் நறுமண தைலம் போன்றவன். யாராலும் எதை கொண்டும் கட்டுப்படுத்தவும் மறைக்கவும் முடியாது. ஓய்வை உன் வாழ்வின் அஸ்திவார கல்லாய் மாற்றாதே, பின் சோம்பேறி என்ற கட்டிடம் எழும்பிவிடும். அரிது அரிது ஆசையில்லாமல் மனிதனையும் அமைதியுடன் பேசும் பெண்ணையும் காண்பது அரிது. ஜன்னல் வழியாய் செய்யும் சிறு தவறும் பல கண்கள் காண வாசல் வழியாய் தெரிந்து வெளிவந்து விடும். பரிசுத்தம் என்கின்ற தீபத்தை அணைத்து விட்டால் அதை மீண்டும் ஏற்றுவது கடினம். எனவே தீப ஒளியை அணையாதபடி காத்துக்கொள். நீர் குமிழி நீண்ட நேரம் நிலைக்காது போல் நீ நம்பும் நண்பனும் நிலையானவன் அல்ல. எல்லா பெண்களும் அழகானவர்கள்தான். ஆனால் நாம் பார்க்கும் பார்வையில் தான் தவறு உள்ளது. உன் உரிமையை இழக்காதே. ஆனால் உன்னிடம் கேட்பவனுக்கு கொடுக்கவும் கொடுப்பதையும் மறவாதே. பொறுமை வாழ்வின் நீண்ட தூரம் அழைத்து செல்லும் நிலையான வாகனம். சடிதியோ பெரும் ஓட்டை விழுந்த படகு போன்றது, மூழ்கிவிடும். ஊருக்கு உபதேசம் சொல்லும் பலர் உண்மையிலேயே உள்ளத்துக்குள் நாடக வேஷம் போடுகின்றார்கள். மனம் விட்டு பேசு, மனதை தொலைத்துவிட்டு பேசாதே. கணவனிடம் மோகம் இல்லையென்றால் மனைவியும் மாறிவிடுவாள். எது தேவை என்பதை அறிந்து வாங்கு, எதையும் வாங்காதே. வீடு குப்பையாகிவிடும். அதுபோல மனதில் நல்லதை மாத்திரம் வைத்துக்கொள். தாகம் என்பதால் கடல் நீரை குடிக்க முடியுமா என்ன? துறைமுகத்தில் அடைக்கப்பட்ட கப்பலை போல ஏன் உன் முகத்தில் சோகம்? இச்சைகளை இழந்தால் இம்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் இன்பத்தை காண்பாய். தோற்றத்தில் வெளிப்படும் அழகை விட உள்ளத்தில் தோன்றும் அன்பே உயர்ந்த சிறந்த அழகு. மேலே பழுத்த பழமாய் இருந்தாலும் உள்ளுக்குள் பழுக்காதிருந்தால் உணவிற்காகுமோ? அதுபோல நீ உலகில் எவ்வளவுதான் உயர்ந்தவனாக இருந்தாலும் தெய்வீக அன்பில்லையேல் ஒன்றிற்கும் உதவாதவன். உன் வாழ்வில் மழை துளியும் வராது நீ நன்மை செய்யாவிடு. உதவிகளை உரியவருக்கே செய். மலை குன்றின் மேலிருந்து கூக்குரல் எழுப்பினாலும் மன தூய்மை இல்லையே தெய்வம் செவிகொடா. பொறுத்தார் பூமி ஆழ்வார், பாவத்தை வெறுப்பார் பரத்தில் வாழ்வார். தீய நெஞ்சும் பொறாமையும் தானே கல்லறைக்குள் சென்று அடைத்துக் கொள்வதற்கு சமம். தேவனுடையோர் பாவம் செய்யார், பழி பாவமுடையோர் பரலோகத்திற்கு உகந்தோர் இல்லை. 1000 தான் தேவனை வழிபட்டாலும் அயலானை நேசியாமல் போனால் பயன் ஏது? உன் வழியில் இருக்கும் பாறையை மறந்து மற்றவர்கள் முன் இருக்கும் சிறு கல்லை ஏன் பெரிதுபடுத்துகின்றாய்? ஒட்டுமரம் பலன் தராமல் போனால் என்ன பயன்? அதுபோல் பிறர் உதவி செய்யாமல் வாழ்ந்தால் என்ன பயன்? பசித்தவனுக்கு சோறு போடு, உன் பானையில் சோறு என்றுமே பொங்கும். நன்றியை மறப்பது நல்லதன்று, அதுபோல் செய்த தர்மத்தை சொல்வதும் நல்லதன்று. தேவன் அன்பாகவே இருக்கின்றார், ஆனால் அன்பு தேவனாகாது. அகமதின் உறவுகள் உன்னை விட்டு அகன்றாலும் நீயும் உன் ஆத்துமாவும் தேவனை விட்டு பிரியா. ஏமாற்றும் நண்பனின் நட்பை விட காட்டு சிங்கத்திடம் பழகுவது மேலானது. பெயர் கிறிஸ்துவம் கிறிஸ்துவை மகிமைப்படுத்தாது. அடங்கா பெண்ணை அடக்கி ஆள்பவனா உன்னால் இந்த நாட்டையே ஆள முடியும். நான் என்ற வார்த்தை சொல்லும் நீயே உனக்கு பெரிய எதிரி. உயர்ந்திட உள்ளமதை தூய்மையாக வை. ஒருவனை தவறான வழியில் நடத்துவதை விட அவனின் தலைமேல் கல்லை போடுவது நல்லது. அறிவுள்ளோர் ஆற்றலோடு மாத்திரமல்ல அமைதியோடும் அன்போடும் வாழ வேண்டும். எதையும் கேட்டு தெரிந்து கொள்வதே முன்னேற்றத்திற்கு வழி செய்யும் பாதை. பிடிவாதம் உள்ளவன் நல்வழிகளில் உள்ளவனானால் விடாப்பிடியாய் முன்னேறி விடுவான். வீண் பெருமைக்கு நீ எல்லை வைத்து மூடினால் மேன்மையின் கதவு உனக்கு தானாக திறக்கும். மன்னிப்பதால் மாத்திரமல்ல, அதனை மறப்பதால் தான் நீ இயேசுவின் சீஷனாக முடியும். தூரம் இருக்கும் ஒரு பெண்ணுக்காய் அருகில் இருக்கும் மனைவியை இழக்காதே. செய்த நன்மையை மறப்பவருக்கு செய்யும் நன்மைகள் செயலற்றதுதான். நிறையில்லா ஆசை பாவங்களின் தாய். குடும்பம் என்னும் நிலத்தில் அன்பென்னும் பயிரை வளர்க்க கண்ணீர் மழை தேவை. தற்கொலைக்கு சமம் சோம்பேறியாக இருப்பது. பெருமை என்னும் கூலியால் மனிதன் என்னும் தன் எஜமானனை படுகுழியால் தள்ளிவிடும் என்பது உண்மையே. காலம் பொன் போன்றதுதான், ஆனால் இறந்த காலத்தை எந்த பொன்னாலும் திரும்ப வாங்க முடியாது. தாய் எல்லாம் ஆகலாம்,
ஆனால் எல்லாம் தாயாகாது. உயரம் சென்றவனை பார்த்து ஒருவன் இகழ்ந்தால் தன் முகத்தில் தானே துப்பிக் கொள்வதற்கு சமம். உன் நட்பெயர் என்னும் மாளிகையை நீயே அன்றி வேறொருவராலும் இடிக்க முடியாது. சோம்பேறியின் மனம் நாவில் உள்ளது, ஆனால் உழைப்பவனின் நாவோ மனதில் உள்ளது. மரித்தவன் ஒருவன் வாழும் பல மனிதர்களுக்கு ஒரு ஆசிரியன். தாயிடம் அன்பு செய்பவர்கள் தனக்கடுத்து பகைவரிடம் கோபம் கொள்ள மாட்டார்கள். உணவிற்கு உப்பு போன்றது மனிதனின் வார்த்தைகள். எழுத்தாளனுக்கு நாவு அவன் மனமும் பேனாவும் தான். குழந்தையின் வார்த்தை பெற்றோருக்கு உயிரில்லா அரிசி போன்றவை, ஆனால் பெரியோரின் வார்த்தை குழந்தைக்கு சாம்பாரில் போட்ட பெருங்காயம் போன்றது. ஒருவன் தன்னுடைய திறமையை வெளிப்படுத்தும் போதுதான் அவன் முன்னேற்றத்தின் வாசலுக்குள் செல்கிறான். ஒருவனின் முன்னேற்றத்திற்கு பின் ஒரு முட்டாளும் ஒரு விவேகியும் இருக்கின்றான். தன்னைத்தானே காப்பாற்றிக் கொள்ளாதவன் 8 மாத குழந்தையை போன்றவர்கள். வறுமையும் திறமையும் ஏழைகளின் கூட்டாளி. நீ தீபமாய் பிரகாசிக்க வேண்டுமாயின் நல்லோர் என்னும் எண்ணெயை கூட வைத்துக்கொள். முன்னேற்றத்தின் கைப்பிடிகள் உழைப்பும் அறிவும் தான். நீ யாவருக்கும் உதவும்படி உன்னை உருவாக்கிக்கொள். எதற்கும் துணிந்தவன் எதையும் துரிதமாய் செய்ய முற்படுவான். அழுகையே ஒரு மனிதனின் கல்வி கூடம். எளிமை மனிதனை உருவாக்குகிறது, பெருமை மனிதனின் பெயரை அழிக்கிறது. அழகு சீக்கிரத்தில் கடந்து போவது போல் அழகான பெண்மேல் வைக்கும் மோகமும் சீக்கிரத்தில் பறந்து போம். அன்பும் அன்பான வார்த்தையும் ஓர் நல்ல வைத்தியன். தூர வாழ்ந்தாலும் அன்பில் இணைந்து வாழுங்கள். அன்பை செவிடர் கேட்கக்கூடும், ஊமையர் புரிந்து கொள்ளக்கூடும், குருடர் காணக்கூடும். உணவை அளவோடு உண். பிற்காலத்தில் மற்றவர்களின் உதவி உனக்கு தேவைப்படாது. சிக்கனத்தை கடைபிடி, சிறந்து வாழ்வாய். 10 ரூபாயை செலவு செய்யும் முன் அந்த 10 ரூபாயை எப்படி சம்பாதித்தோம், அதை மீண்டும் எப்படி சம்பாதிப்போம் என்று கவனத்தில் வை. படிப்பு கல்விக்கூடத்திற்குள் மாத்திரமல்ல, வாழ்விலும் தொடர்ந்து இருக்க வேண்டும். நல்ல பழக்கத்தையும் மதிப்பையும் இழந்தவர்கள் உயிரோடு வாழும் மரித்த நபர்கள். தீமை பார்க்க அழகானவைதான், ஆனால் நிலையானதில்லை. ஒரு கெட்டவன் உலகில் குறைகிறான் நீ நல்லவனாக வாழும் பொழுது. நீ செய்யும் நன்மையான காரியம் உன் வாழ்விற்கு நல்ல மருந்து. துர்குணமோ உன் வாழ்விற்கு நீயே சேர்த்து வைக்கும் நோயாகும். நினைவுகள் கடல் அலைகள் போலவும் நேரத்தை போலவும் யாருக்கும் காத்திருக்காமல் கடந்து செல்ல கூடியதாகும். ஒன்றும் இல்லாதவனாய் போனதற்கு காரணம் நீ ஒன்றும் செய்யாமல் போனதால்தான். நீ செய்ய வேண்டியதை முதலில் தீர்மானி, பிறகு தீர்மானம் செய்ததை சோராமல் நிறைவேற்று. உச்ச நிலையின் மறுபெயர் பொறுப்புணர்ச்சி. உயரத்தில் இருக்கும் நட்சத்திரத்திற்கு ஏறப்பார், விழுந்தாலும் நிலாவில்தான் விழுவாய். கோபம் என்னும் அடிமையை சாந்தம் என்னும் ராஜாவிடம் கொடுத்து விடுங்கள். கோபம் ஒரு துரு போன்றது, அது உன் வாழ்வின் பிரகாசத்தை கெடுத்துவிடும். எழுத்தில்லா கவியாயிருக்கும் ஓவியம் போல் நீயும் மற்றவர்களின் கண்களில் சிறந்து வாழ். துன்பத்தை நொடிப்பொழுது நிறுத்தும் மது உன் வாழ்க்கையின் ஓட்டத்தை நொடிப்பொழுதில் நிறுத்திவிடும். செய்த நன்மைக்கு நன்றி சொல்லாதவர்கள் நிலை கண்ணாடி முன் நிறுத்தப்பட்ட குருடனை போன்றவர்கள். புத்தகத்தை மாத்திரமல்ல, நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுப்பதில் கவனம் வையுங்கள். புத்திசாலியும் மந்தமாவது அவன் கூடும் சேர்க்கையில்தான். குறைந்த பேச்சு அதிகமான வளர்ச்சிக்கு துணை. இருக்க வீடு கிடைத்தால் போதாதா, அது என்ன வாஸ்து வேண்டியிருக்கு? திசைகளை பார்க்காதே, தங்குவதற்கு இடத்தை பார். அரண்மனை என்றாலும் குடிசை என்றாலும் வாழும் இடத்தில் சந்தோஷம் சமாதானம் இருந்தாலே போதும். நல் உழைப்புதான் சந்தோஷ குடும்பத்திற்கு எஜமான். கையில் இல்லாமல் பையில் ஒன்றும் சேராது. தச்சனை போல் நீயும் பலமுறை யோசித்து ஒருமுறை தீர்மானம் எடு. ஆமென், ஆமென்.